கதை பிரியர் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு புதினத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். அதாவது அந்த புதினத்துடைய கதையை ரொம்ப மேலோட்டமாக சொல்லிவிட்டு அந்த புதினமானது எனக்கு என்ன வகையான உணர்வு கொடுத்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். இந்த புதினத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபிஷர்மேன். அதாவது நாம் அதை மீனவன் மொழிபெயர்த்துக்கலாம் அல்லது தூண்டில்காரன் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கலாம். ஆனால் கதையின்படி பார்த்தோம்னா தூண்டில்காரன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாக எனக்கு பட்டது. தி ஃபிஷர்மேன் அப்படிங்கிற அந்த நாவலை யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் லாங்கன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இது 2016 வெளிவந்த ஒரு புதினம். இந்த புதினம் என்ன வகையை சேர்ந்ததுன்னா இது ஒரு ஹாரர் வகையை சேர்ந்தது, அதாவது திகில் சம்மந்தமான ஒரு கதை தான். ஆனால் இது வழக்கமான திகில் கதை கிடையாது. இந்த ஹெச்பி லவ்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒருத்தரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கேள்விப்படாமல் இருக்கலாம். அவருடைய கதைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான வியாடான படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப விகாரமான படைப்புகளாக இருக்கும். அவைகளில் வர உயிரினங்கள் அல்லது அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடக்காத மாதிரி இருக்கும். அது அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹெச்பி லவ்கிராஃப்டோட ஒரு கதை சினிமாவாக வந்திருக்கு பக்கமானா த கலர் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது இந்த வகையை சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான இன்னொரு காஸ்மிக் ஹாரரை வச்ச ஒரு படம் ரொம்ப புகழ்பெற்றது அன்னைலேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான், நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாமே அந்த காஸ்மிக் ஹாரர் அல்லது வியர்டு ஃபிக்ஷன் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த ஃபிஷர்மேன் அப்படிங்கிற இந்த புதினமும். சரி, இதில் நம்ம பேச போகிறது சுருக்கமாக கதையை பேசிடுறோம். ரெண்டாவது இந்த புதினம் எனக்கு என்ன வகையான அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பேசலாம். கதையை நமக்கு சொல்கிறவன் இந்த கதையுடைய மைய கதாபாத்திரமான ஆபிரகாம். அவனை சுருக்கமாக ஏப் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஆபிரகாம் யார் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு பணிபுரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். இவன் அந்த நிறுவனத்திலேயே ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அந்த பெண்ணுக்கு இவனுக்கு நல்ல நட்பு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்து ஒரு 1.5 வருடம் இருக்கிற காலகட்டத்திலேயே அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் வந்துடுது. அந்த பெண்மணி புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு அதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. இதனால் ஆபிரகாம் மனதால் ரொம்பவுமே உடஞ்சி போகிறான். தன்னுடைய நேரத்தை ரொம்ப மோசமாக செலவழிக்கிறான். அதிக நேரத்தில் மதுபானத்தை அறுத்துறதை தான் அவன் பொழுதுபோக்காக வச்சுருக்கிறான், வேலைக்கு போகிற நேரம் போக. ரெண்டாவது, தொலைக்காட்சி பெட்டி முன்னாடியே தன்னை முழுமையாக அடைச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் ஒரு நாள் அவனுக்கு அப்படி மதுபானெலாம் அறுதிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவன் கண் வெளிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, அவனுக்குள்ளேயே தோணுது, நம்ம ஏன் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுது. அது அவனை மீறின ஒரு உணர்வாக இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தின் காரணமாக அவன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில், குறிப்பாக இந்த கதை நடக்கிற இடம் கேட்ஸ் கில் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி. குறிப்பாக அங்கே எசோபஸ் அப்படிங்கிற நதி இருக்குது. அங்கே தான் அசோகன் நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே அந்த கதையோடைய முக்கியமான இடங்கள். இதெல்லாம் கதையின் ஊடாக அங்கங்கே வரும். இந்த கேட்ஸ் கில் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் தான் இவன் மீன் பிடிக்க போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஓடைகள், சிற்றாறுகள், ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே அவன் மீன் பிடிக்க போகிறான். அந்த பழக்கம் இந்த துக்கத்துலேருந்து அவன் வெளியேற உதவிகரமாக இருக்குது. அதுதான் அவன் முதல்ல விவரிப்பான் கதையிலேயே. நான் எப்படி மீன் பிடிக்கிறதன் மூலம் என்னை நான் சரி பண்ணிக்கிட்டேன், இந்த மீன் பிடிக்கிறது என்னை எப்படி காப்பாற்றுச்சு அப்படிங்கிறது தான் முதல் வரக்கூடிய விஷயத்தில் அவன் விவரிக்கிறான். சரி, இவன் மீன் பிடிக்க போய் தன்னுடைய துக்கத்திலேருந்து வெளியே இப்படி இருக்கான். இந்த நிலையில் இவன் பணிபுரியக்கூடிய அதே அலுவலகத்தில் டேன் அப்படிங்கிற ஒருத்தனும் பணிபுரிஞ்சுட்டு வரான். இந்த டேன் அப்படிங்கிறவன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமசாலி, உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சுட்டு வந்ததாக சொல்லப்படும். குறிப்பாக MITன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் படிச்சுட்டு வந்தவன். அந்த நிறுவனத்துடைய முக்கியமான ஒரு பணியால் அவனுக்கு கீழே சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது அவன் அதை கண்காணிச்சிட்டு வரான். ஸோ அந்தளவுக்கு திறமையான ஒருத்தன் தான் அந்த டேன். அவனுக்கு ஒரு மனைவி உண்டு, 2 குழந்தைகள் உண்டு. அவன் ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாகவும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பஸ்தனாகவும் வாழ்ந்துக்கிட்டு வரான். இப்படி இருக்கிற நிலையில் இந்த டேனை நம்ம கவனித்தோம்னா அவன் பணியில் ரொம்பவுமே நுட்பமாக கவனம் செலுத்தக்கூடியவன். அலுவலக நேரம் 9 மணினா 9 மணிக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவான். அதே போல் பணி நேரம் முடிகிறது 5 மணினா 5 மணிக்கு பிற்பாடும் அவனுடைய பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்து எல்லாரும் போன பிற்பாடும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுதியான வேலைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவன் தான் இந்த டேன். இவன் என்றைக்குமே அலுவலகத்துக்கு விடுமுறை எடுக்க மாட்டான். அப்படி இருக்கிறதுல ஒரு நாள் அவன் அலுவலகத்துக்கு வரல.
என்னடா அதிசயமாக இருக்குதே இவன் வேலைக்கு வரலையே அப்படின்னு அலுவலகத்தில் வரவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஆபிரகாமும் ஆச்சரியப்படுறான். சரி, ஏதாவது காரணமாக இருக்குன்னு இவங்க விட்டுறாங்க. ஆனால் மறுநாள் தான் ஒரு உண்மை இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது அந்த நாள் அவன் அலுவலகத்துக்கு வராத நாள், அந்த டேன் வராத நாள் அன்னைக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தில் டேன் சிக்கியிருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அது என்ன விபத்து அப்படின்னா, அவன் அவனுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளோட மகிழுந்தில், அதாவது அவனுடைய காரில் பயணிச்சிருக்கிறான். அந்த காரில் அவன் சீட் பெல்ட் போடல. அவனுடைய மனைவி வந்து அறிவுறுத்திருக்கிறான் சீட் பெல்ட் போடு அப்படின்ட்டு. அதுக்கு அவன் கிட்ட தானே போகிறோம், அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட் பெல்ட் போடல. அவன் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாலையில் ஏதோ வளைவு எதுவும் வந்துருக்குது. அந்த இடத்துல எந்த சிக்னலும் கிடையாது, போக்குவரத்து சிக்னல் எதுவும் கிடையாது. இவன் கொஞ்சம் வந்திருக்கிறான் வேகமாக. அதே நேரத்துக்கு எதிரில் ஒரு கனரக வாகனம் வந்திருக்கு. இது விபத்துக்குள்ளாயிருது. இந்த விபத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த டேன் அந்த கார்லேருந்து தூக்கி வெளியேறியப்படுறான். ஏன்னா அவன் சீட் பெல்ட் போடல. அதனால அவன் கண்ணாடி உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுந்துடுறான். அவனுடைய முகத்தில் மட்டும் காயம் ஏற்பட்டுருது, கண்ணாடி கிழிச்சு. ஆனால் அந்த கார் வந்து அந்த கனரக வாகனத்தோடையே அப்படியே அடித்து செல்லப்பட்டு அந்த வாகனம், அதாவது அந்த மகிழ் வந்து மொத்தமாக பற்றிக்கிட்டு எரிஞ்சிருது. அதில் இருந்த டேனுடைய மனைவி 2 குழந்தைகள் செத்து போயிடுறாங்க. இது டேனுக்கு மாபெரும் அடி. சாதாரண அடி கிடையாது, மாபெரும் அடி. இதன் பிறகு இந்த டேனால் தன்னுடைய பணியில் முறையாக கவனம் செலுத்த முடியல. அதாவது தன்னோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக தொலைச்சோட மனநலம் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல. அங்கே நிறுவனத்துலேயும் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை குறைச்சி தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப தனக்குள்ளேயே உடஞ்சி போயிருக்கிறான். இப்படி இருக்கிற நிலையில் இவனுக்கு நம்ம ஒரு வகையில் உதவலான்னு நினைக்கிறான் இந்த ஆபிரகாம். எப்படின்னா, தன்னோட மீன் பிடிக்க வரும்படி இவன் கூப்பிடுறான். அந்த டேனும் வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கும் போக்கிட இல்லை. ஏன்னா அவனுடைய மனசு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கும். அதன்படி இந்த ஆப்போட சேர்ந்துக்கிட்டு, அதாவது ஆப்ரிகாமோட சேர்ந்துக்கிட்டு அவனும் வந்து மீன் பிடிக்க போகிறான். நீங்கள் 2 பேரும் இப்படி மீன் பிடிக்கிறாங்க. மீன்பிடி காலங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஒரு வருஷத்தில் இவ்வளோ நாள் மீன்பிடி காலமாக இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து மீன் பிடிக்க முடியாத காலமாக இருக்கும். திரும்ப மீன்பிடி காலம் வரும். இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ அதன்படி இவங்க முதல் மீன்பிடி காலத்தில் தோராயமாக வந்து இந்த டேன் வந்து சமாளிச்சிட்றான். ஆனாலும் டேன் வந்து அதீத துக்கத்தில் இருக்கிறான். இந்த மீன்பிடி காலம் முடிஞ்ச உடனே அவனுடைய செயல்பாடு இன்னுமே மோசடையுது. அவன் ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிடுறான். குறிப்பாக அந்த விபத்து நடந்த இடத்துக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இவன் போய் தன்னுடைய மகிழுந்தை நிறுத்திட்டு, அதாவது இந்த விபத்து நடந்தது இல்லையா, அந்த இடத்துல இப்போ புதுசாக போக்குவரத்து விளக்குகளை வச்சுருப்பாங்க. அதாவது இந்த சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வச்சுருப்பாங்க. அதாவது டேனுடைய விபத்து நடந்த பிற்பாடு தான் அங்கே அந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவனுக்கு அதீத ஒரு வேதனையாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கிறான் இந்த டேன். இந்த மீன்பிடி இல்லாத காலங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்குது. இந்த இடத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியுமான்னு ஆப்ரகாம் பார்க்குறான். ஆனால் முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஒழிஞ்சு போனவன், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தவன். ஆப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆப்ரகாமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மனைவிக்கு புற்றுநோய் வந்துட்டு அவரை கொஞ்சம் காலம் கழிச்சு தானே சாவரா. அதனால் இவனால் மனசால் தயாரிப்பு பண்ணியிருக்க முடியும். எப்படின்னா, நம்ம மனைவி எப்படியும் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் டேனுக்கு நடந்தது எதிர்பார்க்காத விபத்து. சந்தோஷமான குடும்பம் திடீர்னு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ அவனுடைய பாதிப்புங்கிறது ஆபிரகாமுடைய பாதிப்பை விட உச்சபட்சமானது. ஸோ அதனால் ரொம்ப மோசமாக இருக்கிறான். ஒரு முறை நம்ம ஆபிரகாமுடைய வீட்டுக்கு விருந்தினா வரான். அப்போ அவன் குடிச்சிட்டு ரொம்பவுமே பெணாத்துறான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆபிரகாம் கவனிச்சுக்கிட்டு தான் வரான். அடுத்த மீன்பிடி காலம் வரும்போது இவனை மீன் பிடிக்க கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே ஆபிரகாம் இருக்கிறான். மீண்டும் வருவானா இவன் மீன் பிடிக்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இவனுக்கு இருக்குது. ஆனால் அடுத்த மீன்பிடி காலத்துக்கு மீன் பிடிக்க போறியா அப்படின்னு அந்த டேன் நம்ம ஆபிரகாம்கிட்ட கேட்குறான். ஆமாம், நான் மீன் பிடிக்க போவேன் அப்படின்னு இவன் உறுதியாக சொல்கிறான். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு அந்த டேன் கேட்குறான். அது என்ன அப்படிங்கும்போது டச்மேன் க்ரீக் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த கேட்ஸ்கில் அப்படிங்கிற இந்த மலைப்பகுதி மற்றும் அந்த நீர்த்தேக்கம், அதாவது இந்த அசோக நீர்த்தேக்கம் இருக்கிற பகுதி. ஸோ இங்கே எங்கேயுமே வந்து இந்த டச்மேன் க்ரீக் அப்படிங்கிற விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஆபிரகாம் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டான். ஏன்னா இவன் மீன் பிடிக்க போய் ரொம்ப நாள் ஆகுது. இவன் பல்வேறு சிற்றார்களுக்கும் ஓடைகளுக்கும் போயிருக்கான். ஆனால் டச்மேன் க்ரீக்கை குறித்து அவனுக்கு பெருசாக தெரியல. டச்மேன் க்ரீக்கா, அது எப்படி இப்போ அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேன்கிட்ட கேட்குறான். டேன் வந்து ஒரு புத்தகத்தில் படித்து தான் அவன் சொல்கிறான். ஆனால் டேன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறத ஆப் கண்டுபிடிக்கிறான். அதாவது அவன் எந்த புத்தகத்துலையும் அதை படிக்க கிடையாதுன்னு டேன் நினைக்கிறான். யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அவன் கேட்டு தெரிஞ்சிருக்கிறான்னு நினச்சிக்கிறான் இந்த ஆப்ரகாம். எப்படி இருந்தால் என்ன, அவன் மீன் பிடிக்க தானே போகிறோம் அப்படின்ட்டு இந்த டச்மேன் க்ரீக்கை குறித்து அவன் பெருசாக அக்கறைப்படலை. அது மட்டும் இல்லாமல் டச்மேன் க்ரீக் எங்கே இருக்குதுன்னு
தன்னுடைய வரைபடத்தில் எடுத்து பார்க்குறான். அவன் கண்டுபிடிக்க முடியுது, ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன ஒரு சிற்றார், அதாவது கிரீக் அப்படின்னா அதை ஓடன்னு சொல்கிறத விட ஒரு சிற்றாறு அப்படின்னு சொல்லலாம். அந்த சிற்றாரை வந்து அவன் கண்டுக்கிறான். சரி போகலாம், அடுத்த மீன்பிடி காலம் வந்த உடனே டேனோட அந்த டச்மேன் கிரீக்கு போகிறதுல என்ன, நமக்கு மீன் கிடச்சா சரி அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிறான். அதன்படி அடுத்த மீன்பிடி காலம் வருது. டச்மேன் கிரீக்கு போகிறதுக்காக அவங்க மொதல் நாளாக கிளம்புறாங்க. கிளம்பும்போது கடுமையான மலையிலேயே போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி வழியில் ஒரு உணவகத்தில் உணவு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த உணவகமானது நம்ம ஆபிரகாம் வழக்கமாக உணவருந்தும் ஒரு உணவகம். அதாவது மீன் பிடிக்க போகிற காலத்தில் அந்த உணவகத்துக்கு போய் பல முறையும் மீன் பிடிச்சிருக்கான். அந்த உணவகத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், மீன்பிடி சார்ந்த விஷயங்கள், அங்கே இருக்கிற ஓவியம், இதெல்லாம் வந்து விவரிக்கப்படும். நீங்கள் கதையாக படிச்சிங்கன்னா அதெல்லாம் தேவை, கதையாக சொல்லும் போது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, நம்ம ஆப்புக்கு அந்த உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய ஹாவர்ட் அப்படிங்கிறவனை தெரியும். அதாவது ரொம்ப நண்பனான்னு கேட்டால் கிடையாது, அந்த உணவகத்தில் உணவை சமைக்கக்கூடியவன் அவன் தான். ஒருவேளை அவன் தான் உரிமையானவன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஆபிரகாம் நினைக்கிறான். அப்பப்போ அந்த உணவகத்தில் நம்ம ஆபிரகாம் சாப்பிட்றதுனால அவன் வழக்கமாக பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த ஹாவர்ட். அப்படி இன்றைக்கி போய் இவங்க சாப்பிடும்போது அந்த ஹாவர்ட், அதாவது அன்னைக்கு மழை நல்லா பெய்யுது அப்படிங்கிறதுனால கூட்டம் இருக்காது அந்த உணவகத்தில், வெறிசொடி தான் கிடக்கும். ஸோ அதனால் அந்த ஹாவர்ட் என்ன பண்ணுவோன்னா, ஒரு தேநீர் கோப்பைன்னு நினைக்கிறேன், இதை ஒன்று எடுத்துக்கிட்டு இவங்க சாப்பிடக்கூடிய அந்த மேசையில் வந்து அமர்ந்து, என்னப்பா 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க, மீன் பிடி கிளம்பிட்டீங்களா அப்படின்னா அந்த ஹாவர்ட் பேச்சு கொடுக்குறான். அதை கேட்ட உடனே ஆபிரகாம், ஆமாப்பா நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறான். எங்கே போகிறீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாவர்டு கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் டச்மேன் கிரீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஹாவர்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான். ரெண்டாவது அவனுடைய முகத்தில் ஒரு மாற்றம் நிகழுது. அது ஏதோ ஒரு மோசமான இடம் அப்படிங்கிறத அறிகுறிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இதை கேட்டு ஹாவர்டு வந்து கேட்குறான், இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஆபிரகாம்கிட்ட கேட்குறான். ஆபிரகாம் வந்து, எனக்கு தெரியாதுப்பா, இவன் தான் என் கூட்டாளி டேன், இவன் தான் சொன்னான், ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தானா அந்த டச்மேன் கிரீக்கை குறித்து, அங்கே போகலான்னு இவன் சொன்னான், அவன் பேச்சு கேட்டு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஆபிரகாம் சொல்கிறான். உடனே அந்த ஹாவர்டு அந்த டேனை பார்த்து, எந்த புத்தகத்தில்ப்பா படித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டேன் வந்து ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தி அந்த புத்தகத்தில் படித்ததாக சொல்லுவான். ஆனால் அந்த புத்தகத்தை ஹாவர்டும் படிச்சிருப்பான். நான் படித்தேன், எனக்கு அப்படி எதுவும் நினைப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒருவேளை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன் அதனால எனக்கு நினைப்பில்லையே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாவர்டு வந்து, அந்த டச்மேன் கிரீக் குறித்து உங்களுக்கு தெரியுமா, அது கொஞ்சம் மோசமான இடம்பா, அங்கே போகிறது நல்ல விஷயம் மாதிரி எனக்கு ஒன்றும் படலை அப்படின்னு சொல்கிறான் ஹாவர்டு. அப்படிங்கும்போது தான் இந்த ஆபிரகாம் அப்புறம், என்னப்பா விஷயம் கொஞ்சம் வேறமாக சொல்ல அப்படிங்கும்போது அந்த ஹாவர்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த டச்மேன் கிரீக்கை குறித்து. இந்த இடத்துல, அதாவது இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து ஹாவர்டு சொல்லக்கூடிய கதை தொடங்குற இடம் தான் வந்து 2வது பாகத்துக்கான ஒரு தொடக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலேயே இதுதான் நாவலுடைய ஒரு உச்சபட்சமான இடம்னு சொல்லணும். அதாவது நாவலுக்கு ஒரு வல்லமை சேர்க்கக்கூடிய அல்லது நாவல்லையே ரொம்பவுமே ஒரு சிறப்பான எழுத்துமுறை கொண்டிருக்கிற பகுதினா இந்த பகுதி தான், 2வது பகுதி தான். கதையோட தொடக்கமும் சரி, கதையோடைய முடிவும் சரி அவ்வளவா என்னை ஈர்க்கல. ஆனால் இந்த மத்திய பகுதி என்னை ரொம்பவுமே ஈர்த்ததுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து சொல்லும் போது நிறைய கதாபாத்திரங்கள் வரும், நிறைய காட்சிகள் வரும். ஸோ அதனால் என்னால் சரியாக கோர்வையாக சொல்ல முடியும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி அப்படிங்கிறது படிக்கட்டுறதுக்கானது. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் எப்போவுமே வித்தியாசம் உண்டு. கேட்கும் போது சொல்கிற நபருடைய பார்வையில் இருந்து தான் நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. ஆனால் படிக்கும்போது அது உங்களுக்கான கதையை அது மாறிடுது. ஸோ அப்போ படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அமுதத்தை அருந்துவது போன்றது. கேட்பது என்பது அதாவது சமைச்சு வைக்கப்பட்ட உணவை வெறும் வாசனை பிடிச்சி இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்பயுமே இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த 2வது பகுதியை முடிஞ்சவரை ரொம்ப சுருக்கமாக, பிறழாமல், சோர்வை தராமல் சொல்ல முற்படுறேன். வாங்க பேசுவோம். இந்த ஹாவர்டுக்கு எப்படி டச்மேன் கிரீக்கை குறித்து தெரிய வருதுன்னா, ஒரு ரெவரண்ட் மூலம். அதாவது ரெவரண்ட்னா பாதிரியார் கணக்கில் சேருவாரா இல்லை ஊழியக்காரர் கணக்கில் சேருவாராங்கிறது கிறிஸ்தவ மதம் சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். சரி, அவர் எந்த கணக்கில் சேர்ந்தால் நமக்கு என்ன வந்தது. அந்த ரெவரண்ட் வந்து அந்த பகுதியில் ஒரு தேவாலயத்தில் இருக்கிறார் போல, அது ஊழியம் செஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் வரக்கூடிய விஷயங்களில் இந்த டச்மேன் கிரீக் வந்து சில மோசமான சம்பவங்களுக்கு ஆளான இடமா இருக்குது. அதை குறித்து அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் நம்ம ஹாவர்டுகிட்டையும் இந்த உணவகத்தில் வந்து விசாரிக்கிறாரு. ஹாவர்டுக்கு பெருசாக தெரியல. அதாவது இந்த ஹாவர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில்
புத்தகம் எழுதியிருக்கிறான். ஆனால் அவனுடைய புத்தகத்தை எந்த பதிப்பகமும் பதிப்பிக்க முன்வராதனால இந்த உணவகத்தில் அவன் வேலை செய்கிறான். இந்த இடத்துல இந்த ஆவர்டுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னாலும் கூட அந்த ரெவரண்ட் மூலம் ஆவர்ட் இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து தெரிஞ்சுக்கிட்டான். சரி, இந்த ரெவரண்ட் வந்து இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து தகவல் சேகரிக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. தேவாலயத்துக்கு வரக்கூடியவங்கிட்ட யாருமே அதை குறித்து பெருசாக வெளியே சொல்ல முன் வரல. இந்த நிலையில தான் இவர் ஊழியம் செய்ய போகிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தனியாக இருக்கும்போது பேசினா நமக்கு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறாரு. அப்படி தான் ஒரு பெண்மணி இவர்கிட்ட மாட்டுறாங்க. அந்த பெண்மணி வந்து ஒரு வயோதிக பெண்மணி, ஒரு முதியோர் காப்பகத்தில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரெவரண்ட் வந்து ஊழியம் செய்ய போகிறாரு. அந்த பெண்மணியோட பேர் வந்து லோட்டி. இந்த லோட்டிக்கிட்ட போய் பேச்சு கொடுக்கும்போது அந்த பெண்மணியை இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து பேச முன் வரல. ஆனால் அவங்க எச்சரிக்கிறாங்க, அங்கே போகாதீங்க, அது நல்ல இடம் கிடையாது, இது ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இந்த ரெவரண்ட் வந்து மீண்டும் மீண்டும் கேட்குறாரு, அது என்ன விவகாரம் எனக்கு தெளிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா வந்து சொல்ல முன் வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெவரண்ட் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, நானே அந்த டச்மேன் கிரீக்கை கண்டுபிடிச்சி அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே தான் அந்த லோட்டி, வேண்டாம் வேண்டாம் போகாதீங்க, அந்த இடத்த கொடுத்த எல்லா தகவலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க, அது ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்படி தான் அந்த லோட்டி ரெவரண்ட்கிட்ட அந்த கதையை சொல்கிறாங்க. இந்த ரெவரண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காலத்தை வெளிவந்த செய்தித்தாள்கள், பழைய விஷயங்கள், பழைய ஏடுகள், இவைகள்லாம் ஒருங்கிணைச்சு லோட்டி சொன்ன கதையோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு கோர்வையான கதையாக மாற்றி நம்ம ஹார்வர்டுக்கிட்ட சொல்லிக்கிறாரு. அந்த கதையை தான் ஹார்வர்டு வந்து இப்போ ஆபிரகாம்கிட்டையும் டேங்கிட்டையும் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த கதையில் வந்து, அதாவது இந்த நாவலுக்கு பேர் தி ஃபிஷர்மேன். அந்த ஃபிஷர்மேன் யார் அப்படின்னா, நாம் நினைப்போம் தொடக்கத்தில் மீன் பிடிக்க ஆசைப்பட்டு மீன் பிடிக்க போகிறானா இந்த ஏப், அவன் தான் இந்த கதையோடைய மைய கதாபாத்திரம், அதனால் அவன் தான் நம்ம தூண்டில்காரன்னு சொல்லணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் கிடையாது. இது தூண்டில்காரன் அப்படிங்கிறவன் வேறு ஒருத்தன். அதாவது அவன் ரொம்ப நாளாக உயிரோடு இருக்கிற ஒருத்தன். ரொம்ப நாளான எவ்வளவு, கிட்டத்தட்ட அவன் 15 அல்லது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஆசாமி. ஐரோப்பிய பகுதியில் நடந்த ஏதோ ஒரு வன்முறையான, அது போர்னு எடுத்துக்கிறதா அல்லது வன்முறையான நிகழ்வுன்னு எடுத்துக்கிறதா, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, அதில் தன்னுடைய குழந்தை மற்றும் மனைவியை இழந்தவன் அந்த ஆசாமி. அவனுக்கு பேரே இங்கே குறிப்பிடப்படாது. அவனை வந்து இந்த கதையில் முழுக்க வந்து விருந்தினன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும், மந்திரவாதி அப்படிங்கிற பேர் வரும், அதன் பிறகு தூண்டில்காரன் அதாவது ஃபிஷர்மேன் அப்படிங்கிற பேர் வரும். ஸோ இதான் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுற பேர். அவனுடைய விஷயத்தில் அவனுடைய பேர் பெருசாக வராது, அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. அவன் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தை இழந்த, அதாவது அவனும் அந்த தாக்குதலில் தாக்கப்படுறான், ஆனால் அவன் உயிர் தப்பிச்சிருவான், அவனுடைய குழந்தை மற்றும் மனைவி இறந்து போயிடுறாங்க. இது அவனுக்கு அதீத ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்த கட்டமாக எதையோ தேடி போகிறான். அப்படி தேவை போய் அவன் சில மந்திரங்களை கற்றுக்கிறான் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகவுமே புகழ்பெற்ற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு புத்தகத்தையும் ஆட்டையை போட்டுறான்னு சொல்ல முடியாது, அதை உரிமையாக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதையும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் அந்த ஃபிஷர்மேன். அவன் இங்கே அமெரிக்காவுக்கு வரான். எப்போ வரான் அப்படின்னா, அமெரிக்காவில் 1800களுடைய காலகட்டத்தில் வந்து இந்த அமெரிக்காவில் போய் ஐரோப்பியர்கள் குடியேறாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கேட்ஸ்கில் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எசோபஸ் பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த நதியை ஒட்டி வந்து நிறையா செட்டில்மெண்ட்ஸ், அதாவது இந்த குடியேற்றம் நடக்கிறது. அதில் வந்து அதாவது இங்கே நடக்கிற சில விஷயங்கள் வந்து வரலாற்று ரீதியாக உண்மையானவை, அதாவது நடக்கிற நிகழ்வுகள் மட்டும், கதை கிடையாது. கதை வந்து கற்பனை கதை. அந்த எசோபஸ் நதிக்கரையில் வந்து நிறைய குடியேற்றங்கள் நடக்குது. அந்த குடியேற்றங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தர் இருக்கிறான். அவனோட பேர் வந்து கொர்னீலியஸ் அப்படிங்கிறது அவனுடைய பேர். அவன் அந்த பகுதியுடைய ஒரு அடாவடியான பணக்காரனான ஒரு ஆள். அவன் மீது ஒரு கெட்ட பேர் தான் இருக்குது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 11 செட்டில்மெண்ட் இருக்கும் அந்த நதி சார்ந்த விஷயத்தில், அந்த பள்ளத்தாக்கில். அதில் அவனுக்கு ஒரு கெட்ட பேர் தான் இருக்கும். இந்த கொர்னேலியஸ் வந்து ஒரு இளம் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். அந்த பெண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறா. அப்போ அவள் ஏதோ ஒரு குதிரை பயணத்தில் போகும்போது அவள் குதிரையிலேருந்து தூக்கி எறியப்பட்டு அவளுடைய கரு களைஞ்சிடுது. அதில் அவள் ரொம்ப மோசமாக பாதிப்படைகிறா. அவளை காப்பாற்ற முடியுமான்னு இந்த கொர்னேலியஸ் வந்து முயற்சி பண்ணுறான். பல மருத்துவர்களையும் அழைக்கிறான், பல விஷயங்களை யாராவது உதவுவாங்களான்னு அவன் முயற்சி பண்ணி பார்க்குறான். யாராலையும் முடியல, எல்லாருமே தோற்று போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் இந்த கொர்னேலியஸால் அங்கே அழைக்கப்படுறவன் தான் இந்த தூண்டில்காரன் அப்படிங்கிற அந்த மந்திரவாதி. நான் வந்து அங்கே வரான்.
அவன் வந்த சில நாட்கள்லேயே அந்த கொர்னேலியஸுடைய மனைவி இறந்து போயிடுறா. அவளுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த இறுதி சடங்கில் பெருசாக அக்கறை கொண்டு அந்த கொர்னேலியஸ் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த தூண்டில்காரன் வந்த பிற்பாடு இந்த கொர்னேலியஸுடைய இடங்களில் அங்கங்கே தென்படுறான். ரெண்டாவது, இந்த கொர்னேலியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கருப்பு உடை அணிந்த ஒரு பெண்மணியோடு நடந்து போகிறத அப்பப்போ பார்ப்பாங்க சிலர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. ஏதோ ஒரு ஓவியன் ஒருத்தன் அந்த பெண்ணை பார்த்துட்டு ஓவியம் வரைவான், அதுக்கு பிறகு தற்கொலை பண்ணிக்குவான். இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படியே. ஆனால் அது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தூண்டில்காரன் வந்த பிற்பாடு நடக்கிற விஷயம். இந்த தூண்டில்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது அவனுக்கு அங்கே அப்போ இருக்கிற பேர் விருந்தினன் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க, அதாவது கெஸ்ட் அப்படின்ட்டு. அந்த விருந்தினன்னா இருக்கிற காலத்தில் அவன் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கயிறை கட்டி உள்ளே இறக்கி பார்க்குறது, அதாவது கயிறை தண்ணிக்குள்ளே இறக்கி பார்க்குற வேலைகள்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு வருவான். அது ஏன் செய்கிறான், எதுக்கு செய்கிறான்லாம் தெரியாது. அவனை பார்த்தா அவன் அதாவது ரொம்ப கரடமுடலாம் இருக்க மாட்டான். ரொம்ப சாதாரணமாக தான் எதிர்கொள்ள ஆட்களில் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவங்கள அங்கேருந்து போகும்படி செஞ்சுருவான். அந்த மாதிரியான ஒருத்தன் தான் வந்து அந்த தூண்டில்காரன். அதாவது இந்த கொர்னேலியஸ் மூலம் வந்து அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற நீர்நிலைகளில் ஏதோ கைத்தை கட்டி தூண்டில் போடுற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளப்படும். ஸோ இதான் வந்து நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதே நேரத்துக்கு இந்த பள்ளத்தாக்கில் நியூயார்க் நகரத்துடைய தேவைக்காக ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை கட்டலாம் அப்படிங்கிற திட்டம் வருது. இந்த திட்டத்தை கொர்னேலியஸ் வந்து எதிர்க்கிறான். ஏன்னா அங்கே 11 செட்டில்மெண்ட்ஸ், அதாவது குடியேற்றங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் கட்டாதீங்க நீர்த்தாக்கம், இதுலேயே இன்னொரு நதி இருக்குது அந்தாண்ட, ஸோ அதெல்லாம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கொர்னேலியஸ் முயற்சி பண்ணுறான். ஆனால் அரசை சேர்ந்தவங்க இந்த இடத்துல கட்டுறது தான் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை எதிர்த்து இந்த கொர்னேலியஸ் வந்து தன்னால் ஆன முயற்சிகளை செய்கிறான். அதாவது இந்த நீர்த்தேக்கம் அங்கே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவன் செய்கிறான். ஆனால் அவனுடைய முயற்சியானது தோல்வியில் முடியுது. ஏன் தோல்வியில் முடியுதுன்னா, அவன் செத்து போயிடுறான். ஏன்னா ரொம்ப வைத்தியனாக்கிறான். இந்த முயற்சி எடுக்கிற நேரத்துலேயே ஒரு நாள் திடீர்னு செத்து போயிடுறான். இவன் செத்து போன உடனே அந்த இடத்துல நீர்த்தேக்கம் கட்டுறதுக்கான வேலைகள் ஆயத்தப்படுத்தப்படுது. அப்படி அங்கே நீர்த்தேக்கம் கட்டினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 11 செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த 11 டவுன்ஸ் அது எல்லாமே வந்து வெளியேறி வருவாங்க. அதாவது இந்த நிகழ்வு உண்மையாக நடந்தது. அசோகன் நீர்த்தேக்கம் நினைக்கிறேன். அது கட்டப்பட்ட போது அங்கே இருந்து 11 செட்டில்மெண்ட்ஸ் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ அப்படி நீர்த்தேக்கம் கட்டுறதுக்கான வேலை நடக்குது, தொடக்கப்படுது. இந்த நிலையில தான் இதுக்கு இடையிலேயே இந்த லோட்டி இருக்கிறாள அவ எப்படி இங்கே வரா அப்படிங்கிற விஷயம் வருது. இந்த லோட்டியோடைய அப்பா வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். அவரோட பேர் வந்து ரெய்னர். அவங்க அம்மா, அதாவது லோட்டியோடைய அம்மா பேர் வந்து கிளாரா. ரெய்னர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். ரொம்பவுமே திறமையான ஒருத்தன் தான், நல்ல சம்பாதித்தில் இருக்கக்கூடியவன். குறிப்பாக ஜெர்மனியில் இவங்க நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு பகட்டான மேட்டுமைத்தனமை கொண்ட ஒரு குடும்பம். இந்த நிலையில் இந்த ரெய்னர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு நடந்துடும். அதனால் பல்கலைக்கழகத்திலேருந்து அவனுடைய வேலை போயிடும். அடுத்த கட்டமாக வேலை இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு ரெய்னருக்கு தெரியாது. அந்த ஊரை விட்டு, அதாவது ஜெர்மனியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற நிலை வருது. அப்போ ரெய்னருடைய நங்கையா, அதாவது கிளாராவுடைய அக்கா, அவள் வந்து அமெரிக்காவில் ஒரு அடுமனை, அதாவது பேக்கரி வச்சுட்டு நடத்திக்கிட்டு வருகிறாள். ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு போவோம், அங்கே போனால் நம்ம பொழைச்சிக்கலாம் ஏதாவது செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வராங்க. அமெரிக்கா யார் யார் வராங்கன்னா, ரெய்னர், கிளாரா, இவங்க பொண்டாட்டி புருஷன். இவங்களுக்கு 3 மக்கள், 3 பேருமே பொம்பளை பிள்ளைங்க தான். அதில் லோட்டி ரொம்ப முக்கியமானவ. கூட்டிக்கிட்டு இங்கே வந்து தன்னுடைய நங்கையாவுடைய அடுமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ரெய்னர் தன்னுடைய மனைவியோடு. இந்த நிலையில தான் நியூயார்க் நகரத்துடைய எசோபஸ் பள்ளத்தாக்கில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டப்படுது அப்படிங்கிற செய்தி ரெய்னருக்கு தெரியுது. இவன் வந்து திறமசாலி. ரெய்னரை வந்து சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது, அவன் திறமசாலி. அவன் அந்த நீர்த்தேக்க வேலையில் நான் போய் சேர்ந்துக்கணும்னு சொல்லி தன்னை ஒரு கல் தச்சன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னுடைய பேச்சு திறமையால் அந்த வேலையில் சேர்ந்துக்கிறான். அதாவது அவனுக்கு கல் தச்ச வேலை தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவன் சேர்ந்துக்கிட்ட பிற்பாடு 3 வாரம் கழித்து தான் அங்கே போகணும். அந்த 3 வாரத்தில் தோராயமாக இவனுடைய திறமையில இவன் அந்த வேலையை கற்றுக்கிறான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, இவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ இந்த ரெய்னர் வந்து அந்த கல் தச்சு வேலைக்கு அந்த நீர்த்தேக்கம் கட்டுற பணியில் போய் சேர்ந்துக்கிறான். அதன்படி ரெய்னர் அவனுடைய குடும்பம் அந்த நீர்த்தேக்கம் கட்டுற பணிக்காக அங்கே இடத்துலையே ஒரு வீடு கொடுக்கப்பட்டு அங்கே அவங்க தங்குறாங்க. ஸோ இங்கே அவன் வேலை செய்ய தொடங்குறான். இப்படி தான் இந்த பகுதிக்கு லோட்டி வந்து சேர்றான். சரி, லோட்டி வந்துட்டா அந்த நீர்த்தேக்கம் கட்டப்படுற வேலையில் அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டுக்கிறான். இப்படி இருக்கும்போது இந்த ரெய்னருடைய பக்கத்து வீட்டில் ஹென்றி ஹெலன் அப்படிங்கிற தம்பதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் உண்டு.
இந்த ஹென்றி ஹெலன் தம்பதிகளும் அந்த நீர்த்தேக்க வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் இந்த ஹெலன் அப்படிங்கிற பெண் தன்னுடைய கணவனை சந்தேகப்படுவா. ஹென்ரியை வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அவள் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாள். என்ன பண்ணுவான்னா, அவள் ஒரு வண்டியின் குறுக்க போய் விழுந்துருவாள். அதன்படி அந்த பொண்ணு மேலே வண்டி ஏறிடும். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போவாங்க ஹெலனை. ஆனால் அவளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது எப்போ, அதாவது அந்த அசோகன் நீர்த்தேக்கம்ங்கிற அந்த விஷயம் கட்டி முடிக்கப்பட்டது 1915 அப்படின்னா அந்த காலகட்டம். ஸோ அப்போ பெருசாக காப்பாற்ற முடியல அந்த ஹெலனை, அவள் செத்து போயிடுறான். இதனால் ஹென்றி ரொம்பவுமே பாதிப்படைகிறான். அவன் மனசால உடைஞ்சு போகிறான். தன்னுடைய வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறான். அவன் வீட்டை விட்டு வெளியே வரல. இப்படியே இருந்தால் அவனுடைய வேலை போயிடும் அப்படிங்கிறத சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெலன் வந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு குழந்தைகள் வேறு இருக்குது, அவங்கள பார்த்துக்கணும். அந்த குழந்தைங்க நம்ம என்னடா அப்பா இப்படி அடைஞ்சு கிடக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் பயந்து போய் தான் இருப்பாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் அந்த ஹென்றி வந்து காணாமல் போயிடுவான். ஏங்க போனானே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. உடனே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, ரேனருடைய மனைவியான கிளாரா கிட்ட வந்து எங்கள் அப்பா எங்கே போனார்னு தெரில அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் கிளாரா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி பொழுது இன்றைக்கி எங்கள் வீட்டிலே தங்கிக்கங்க, உங்கள் அப்பா இப்படி நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறாங்க கிளாரா. அதன்படி அன்னைக்கு பொழுது ஒரு 12 மணி நடுஜாமம் இருக்கும். அப்போ ஹென்றி திரும்ப வரான் எங்கே அவனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்கள. அதனால் குழந்தைங்க எங்கே இருக்கும்போது ரெய்னர் ரோட்டில் வீட்டில் இருக்கிறோடனே பக்கத்து வீடு தானே வந்து அந்நேரத்துக்கு கதவை தட்டுறான். கதவை தட்டி தன்னுடைய குழந்தைகளை தன்னோடு அனுப்பும்படி கேட்குறான். ரெய்னர் நினைக்கிறான், ஏப்பா இந்நேரத்துக்கு கூப்பிட்ற, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குது, காலங்காலத்தில் வந்து கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஹென்றி என்ன நினைக்கிறான்னா, இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு அதிசயம் கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் அந்த குழந்தைகளை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி அனுப்புவோம், பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நம்ம சத்தம் கேட்க நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னர் அந்த குழந்தைகளை எழுப்பி அந்த ஹென்ரியோட அனுப்பிடுறான். ஹென்ரியோட அந்த குழந்தைகள் போயிடுது. ரெய்னர் போய் படுத்து தூங்கலான்னு படுக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து குய்யோமியோன்னு சத்தம் வருது. ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெய்னர் படுக்கையிலேருந்து வேகமாக எந்திரிச்சு ஓடி போய் பக்கத்து வீட்டு கதவை தள்ளி பார்க்குறான். தள்ளி பார்த்தா அங்கே ஒன்றும் மோசமான நடக்கலை, ஆனால் ஒரு விகாரமான விஷயம் இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில் செத்து போன ஹெலன், புதைக்கப்பட்ட ஹெலன் அமர்ந்திருப்பா. அதாவது இந்த ஹென்றி பணத்தை நோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டானான்னு கேட்டால் இல்லை, இந்த ஹெலன் உயிரோடு இருப்பா. இந்த இடத்துல அந்த ஹெலனை உத்து பார்க்கும்போது நம்ம ரெய்னருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அவள் உண்மையிலேயே ஹெலன் தானா அப்படிங்கிற வினா வந்துடும். ஏன்னா பார்க்குறதுக்கு முழுசாக ஹெலன் மாதிரி தான் இருப்பா. அவளுடைய உடம்பு மட்டும் நனைஞ்சு போயிருக்கும், இங்கே தண்ணியில் விழுந்து வந்தவ மாதிரி. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசத்தை ரெய்னர் கண்டுபிடிப்பான். அது என்னென்னா கண். அதாவது ஹெலனுடைய கண் வந்து பொன் நிறத்தில் இருக்கும். அவளுடைய கருவிழி இருக்குது இல்லையா, நடுவில் இருக்கிற அந்த கருப்பு, அது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான கருப்பாக இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஹெலன் தானா அப்படிங்கிற ஒரு வினா வந்து ரெய்னருக்கு வரும். அதே நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், இட்டாலோன்ட்டு. அவன் வந்து எட்டி பார்ப்பான் அந்த வீட்டை. எட்டி பார்த்த உடனே அவனுக்கு இது ஏதோ மோசமான விஷயமா தெரியும், அதாவது ஒரு டார்க் மேஜிக் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் நினைப்பான். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஹென்ரியோடைய குழந்தைகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவன் திரும்ப வருவான். திரும்ப வந்த முன்னாடி இட்டாலோவும் ரெய்னரும் ஹென்ரியை விசாரிப்பாங்க. இது என்னடா இது, செத்து போன உன்னுடைய பொண்டாட்டி இங்கே உயிரோட வந்திருக்கிற, இது என்னடா விஷயம், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னென்னா, இந்த கொர்னீலியஸுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினன் அப்படிங்கிறவன் தான் வந்து இந்த விஷயத்துக்கு உதவுன்னு தான் அவன் சொல்லிவிடுவான். அதாவது அவன் ரொம்பவுமே நேர்த்தியாக சொல்லுவான், அதெல்லாம் நம்ம உண்மையாக போக வேண்டியதில்லை சொல்லிவிடுவான். ரெண்டாவது, அந்த ஏன் இந்த உதவியாக அந்த விருந்தினன் செஞ்சுருப்பானா, இந்த ஹென்ரியோடைய பலத்தை அவன் வாங்கிட்டு இருப்பான். எசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது தன்னுடைய ஆற்றலை கொடுத்து தன்னுடைய மனைவியை உயிரோட கொண்டு வந்ததா ஹென்றி நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹெலன் வந்து அங்கே சில குளறுபடிகளை பண்ணுவாள். என்ன பண்ணுவான்னா, இந்த இட்டாலோடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹென்ரியோடைய குழந்தைகளை, அதாவது தன்னுடைய குழந்தைகளை அவள் அடையாளப்படுத்தி மீட்க முயற்சி பண்ணுவாள். அந்த முயற்சியை வந்து இட்டாலோடைய மனைவி தடுத்துடுவா. ஆனால் அப்போ ஹெலன் இட்டாலோடைய மனைவி கிட்ட ரகசியமாக எதுவும் சொல்லுவாள். ஸோ அந்த விஷயமானது இட்டாலோடைய மனைவி ரொம்ப மோசமாக பாதிக்கும். ஆனால் அது உண்மை அப்படின்னு இட்டாலோ மனைவி அடையாளப்படுத்துவாள். ஆனால் அதை என்னன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹென்றி இருக்கிறான் இல்லையா, அவன் வாந்தி எடுத்து செத்து போயிடுவான். அதாவது தலைப்புரட்ட மாதிரியான விஷயங்கள் வாயிலேருந்து வெளிப்பட்டு அவன் செத்து போயிடுவான். அவனுடைய உடம்பை எடுக்கிறதுக்கு இந்த சவப்பட்டி செய்யக்கூடிய இடத்துலேருந்து ஒரு பையன் ஒருத்தர் வருவான், அதாவது ஒரு இளைஞன். அவன் வந்த உடனே அவங்ககிட்ட இந்த ஹெலன் பேசியிருப்பான். அதை கேட்டுட்டு அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஹென்ரியோடைய உடம்பை எடுத்துகிட்டு போகாமல்
அவன் அங்கேருந்து ரொம்ப வேகமாக போய் தன்னுடைய சவப்படி செய்கிறதுல உரிமையாளன் ஒருத்தருப்பான். அதாவது அவங்கள்ட்ட தான் இந்த சவப்படி விஷயத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த இளைஞன். அந்த உரிமையாளனையும் துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டு தன்னோட காதலி, அதாவது அந்த இளைஞனுடைய காதலையும் சுட்டு கொண்டுட்டு அவனும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவான். அதாவது இங்கே நாம் எதை புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஹெலன் எதிரில் இருக்கிற நபர்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறா. ஆனால் அந்த விஷயங்கள் நயவஞ்சகமானது கிடையாது. அவள் ஏமாத்தலாம் எதையும் சொல்லலை, அவள் உண்மையை சொல்கிறா. அவள் டார்க்கான உண்மை, ரகசியம்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அதை சொல்லிடுறா. அது மோசமான விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதனால் அந்த பகுதியில் ஹெலனால் ரொம்ப மோசமான விஷயம் நடக்குது. இந்த ஹெலனை கொண்டு வந்து அந்த கொர்னேலியஸுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினன் ஆபத்தானவன் அப்படிங்கிறது ரெய்னருக்கும் ரெய்னருடைய மனைவிக்கும் புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரெய்னருடைய மனைவி என்ன சொல்லிடுறான்னா, எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் முடிவு கட்டு அப்படின்னு சொல்லிடுறா ரெய்னர்கிட்ட. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ரெய்னர் சாதாரண ஆளு கிடையாது. அவன் ஒரு பேராசிரியர்னா சாதாரண பேராசிரியரும் கிடையாது. அவனும் மந்திர தந்திரத்தோடு சம்மந்தப்பட்டவன். நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண மந்திர தந்திரம் இல்லை. அது என்னென்னு எனக்கு புரியுது, ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது பழங்கால ஏடுகளோடு பழங்கால சொற்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ரெய்னருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனும் புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து கதையின் ஓட்டத்தில் வரும், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஹெலன் வந்து ஒரு பெரிய விஷயத்தை ரெய்னருடைய குடும்பத்துக்கு பண்ணிவிடுவா. அது என்னென்னா, நம்ம லோட்டி இருக்கிறா இல்லையா, அவளை அடுமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குறிப்பாக ஸ்டோர் ரூமில் இருந்து பாதாம் பருப்பை எடுக்கிறதுக்கு இந்த லோட்டி பிள்ளை போவோம். அப்போ அந்த ஸ்டோர் ரூமில் வந்து இந்த ஹெலன் வந்து லோட்டியை சந்திக்கும்போது அவள் ஒரு காட்சி, அதாவது விஷனை ஏற்படுத்தி விடுவாள். விஷன்னா ஒரு காட்சியை லோட்டி பார்ப்பா. அந்த காட்சி என்னத்தை விவரிக்கும்னா, ஒரு பெரிய கருப்பு கடலையும் அதில் நிறையா மனித தலைகள் இருக்கிறதையும் வந்து அடையாளப்படுத்தும். அதில் ஒரு பெரிய மிருகத்தையும் காட்டும் அந்த கடலில். அந்த மனித தலைகள்லாம் ஒத்து பார்க்கும்போது அந்த மனிதர்கள் எல்லாருமே லோட்டிக்கு தெரிஞ்ச மாதிரியான ஆட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் லோட்டி தன்னோட பிரதியவே அந்த கடலில் பார்ப்பா. அதெல்லாம் நேரடியாக அவள் அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வாக தான் லோட்டிக்கு நடக்கும். அந்த இவளுடைய பிரதியாக இருக்கக்கூடிய லோட்டி இருக்கிறா இல்லையா, அந்த கருப்பு கடலில் இருக்கிறவ, அவள் சில விஷயங்களை பேசுவாள். அவைகள் எல்லாமே லோட்டியுடைய ஆழ்மனதில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாத ரகசியங்கள். அதாவது எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ரகசியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படையாக அது பேசும். இது வந்து ரொம்ப மோசமாக வந்து லோட்டியை பாதிக்கும். லோட்டி அந்த ஸ்டோரேஜிலேருந்து மீட்டு வரப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த கிளாரா, அவளுடைய அம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன பண்ணுவீங்க தெரியாது ரெய்னர், நீ உன் புஸ்தகத்தில் இருக்கிறது ஆவா காவான்னு படிச்சுக்கிட்டு இருப்பியே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது இந்த ஹெலனுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் முடிவை கட்டு அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டு போயிடுவாள். ஸோ இதன் பிறகு தான் ரெய்னர் என்ன பண்ணுறான்னா, அந்த மந்திர புத்தகத்தை வச்சு ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஹெலனுடைய வீட்டுக்கு 4 பக்கமும் முத்திரையை போட்டு விட்டுறான். முத்திரையை போட்டுவிட்டு ஹெலன் அந்த வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரி பண்ணிடுறான். ஸோ இந்த விஷயமானது லோட்டிக்கு உதவுது. இதன் பிற்பாடு இந்த ஹெலனுக்கும் அந்த மந்திரவாதிக்கும், அதாவது அந்த தூண்டில்காரனாக இருக்கிற மந்திரவாதிக்கும் முடிவு கட்டணும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அன்றைக்கி பொழுதில் ஹெலனை வந்து அவளுடைய வீட்டுக்குள்ளே, அதாவது அவள் மந்திர குறியீடு போடுறதுனால வெளியே வர முடியாது, உள்ளே இருப்பாள். அவளை எதிர்கொள்ளும் போது அவள் அப்படியே காற்றுல கரைஞ்சி போன மாதிரி, அதாவது அவங்க ஒரு நீர் கொட்ட மாதிரி அந்த இடத்துல உருவாகி அப்படியே இல்லாமல் போயிடுவாள். அவள் இல்லாமல் போயிடுவாள். குறிப்பாக அவள் யார் மூலம் வந்தவன்னு பார்க்கும்போது அந்த கொர்னேலியஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினன் மூலம் வந்தவ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இதன் பிற்பாடு அந்த கொர்னேலியஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினனை எதிர்கொள்ள இவங்க போவாங்க. யார் போவாங்கிறது தான் இங்கே முக்கியம். யாருன்னா, இட்டாலோ பக்கத்து வீட்டுக்காரன், ரெய்னர் மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தன், தொடர்ந்து ஆஞ்சலோ அப்படிங்கிற ஒருத்தன், ஜேக்கப். இந்த ஜேக்கப் யாருன்னா வருங்கால லோட்டியோடைய புருஷன், ரெய்னருடைய மருமகன். அதாவது வருங்காலத்தில் இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒருத்தன். இவங்க 5 பேர்னு நினைக்கிறேன். இவங்க 5 பேரா? எஸ், 5 பேர். 5 பேர் போகிறாங்க எங்கே, கொர்னேலியஸ் வீட்டுக்கு. அங்கே போகும்போதே வழியில் ரொம்ப விகாரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். வீட்டை நெருங்க அதாவது அவங்க சுற்றி ஒரு பெரிய கருப்பு சுவர் போல் தண்ணி நிற்கிற மாதிரியான காட்சிப்படுத்தல்கள், வெண்ணிற உயிரினங்கள், இவைகள்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு ரெய்னர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பான். என்ன புரிஞ்சுப்பான்னா, அதாவது இந்த கருப்பு கடல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த கருப்பு கடல் மேல் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம உலகம் அப்படிங்கிறது அந்த கருப்பு கடல் மீது பொருத்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி. இந்த இடத்துல, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த எசோபஸ் நதி பள்ளத்தாக்கில்
இந்த இடமானது ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம உலகத்துடைய அந்த போர்வைத்தன்மை கிழிந்து அந்த கருப்பு கடல் இங்கே வெளிப்படுத்து அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த தூண்டில் காரணக்காரால் அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது இதெல்லாமே கதையில் நான் உங்களுக்கு தோராயமாக சொல்லிட்டேன், ஆனால் ரெய்னருக்கு அது சுத்தமாக புரிஞ்சிடும். என்னென்னு புரிஞ்சிடும்னா, இந்த தூண்டில்காரனுடைய நோக்கம் அவன் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் உயிரோடு கொண்டு வர பிரியப்படுறான். அதற்கு அவனுக்கு அதீத ஆற்றல் தேவைப்படுது. அந்த கருப்பு கடலில் ஒரு உயிரினம் இருக்குது, அதனுடைய பேர் வந்து லெவைத்தான். அதாவது இந்த கிறிஸ்தவ மதத்தில் வரும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ மத சார்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த லெவைத்தான் அப்படிங்கிற உயிரினம். அது வந்து கருப்பு கடலில் இருக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. இந்த லெவைத்தானை தூண்டில் போட்டு பிடிச்சி அதனுடைய ஆற்றலை பயன்படுத்தி தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைய உயிரோடு கொண்டு வர அந்த தூண்டில்காரன் பிரியப்படுறான். அவன் மந்திரம் தந்திரம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் கிட்டத்தட்ட 500-600 வருஷமாக உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் ரெய்னர் வந்து புரிந்து கொள்கிறான். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கொர்னீலியஸோடைய வீட்டுக்குள்ளே இவங்க 5 பேர் நுழையிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே, அதாவது இவங்க எப்போ கொர்னீலியஸோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ அப்போவே அவங்க அந்த கருப்பு கடல் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு போயிடுவாங்க. அங்கே இந்த கொர்னீலியஸுடைய விருந்தண்ணா வந்த அந்த தூண்டில்காரன் வந்து நிறைய தூண்டில் போட்டிருப்பான். பெரிய பெரிய கயிறுகளில் தூண்டில் முட்களை போட்டு அந்த கடலில் ஒரு உயிரினத்தை கட்டுப்படுத்தி வச்சுருப்பான். அதாவது அந்த லெவைத்தான் அப்படிங்கிற அந்த உயிரினத்தை. அதாவது அவன் தோராயமாக கட்டுப்படுத்திட்டானே சொல்லலாம். இவங்க மட்டும் இந்த தூண்டில்காரனை எதிர்கொண்டு இப்போ இவங்க போகலைன்னா அவன் முழுசாக கட்டுப்படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் இவங்க போன உடனே அவன் போட்டிருக்கிற அந்த தூண்டில்களில் வெட்ட ஆரம்பிப்பாங்க. அவன் நிறையா தூண்டில் போட்டிருப்பான். இதில் இவங்க 5 பேர் போகும்போது இந்த 5 பேரை வெட்ட ஆரம்பித்த உடனே அந்த தூண்டில்காரன் பார்ப்பான், நமக்கு எதிரிகை வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி தண்ணீரை அனுப்புவான். அந்த தண்ணி ஆஞ்சலாவோட தொண்டையில் பூந்துக்கிட்டு ஆஞ்சலாவை குழப்போம். ஆஞ்சலோ ஆண்ட்ரியாவை போட்டு சாத்துவான். அதாவது அவங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆண்ட்ரியா ஜேக்கப்பை உதவி கூப்பிடுவான். ஜேக்கப் ஆண்ட்ரியாவுக்கு உதவி போகிற அதே நேரத்துக்கு ரெய்னரும் அந்த மந்திரவாதியும் சண்டை போடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே மந்திரம் தெரிஞ்சுங்க. இதே நேரத்துக்கு இட்டாலோ ஒரு தூண்டில் கயிறை வெட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரே நேரத்துக்கு நடக்கும். இது என்ன முடிவை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஜேக்கப் வந்து ஆஞ்சலோவை வெட்டி விடுவான். அதாவது அவனை கொண்டுட்டான்னு வச்சுக்காங்க, வெட்டிடுறான் கழுத்துலேயே ஆண்ட்ரியாவை காப்பாற்றுறதுக்கு. அதே நேரம் இந்த இட்டாலோ அந்த தூண்டில் கயிறை வெட்டி விடுவார். ஒரு கயிறை அந்த தூண்டில் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அப்படி அடிக்கும் போது அந்த தூண்டில் கயிறில் நம்ம தூண்டில்காரன் அங்கே தூண்டில் போட்டுக்கிற அந்த மந்திரவாதினாலேயே அவன் மாட்டிக்குவான். அவனோட மார்போடு சேர்த்து அந்த கயிறு இழுத்துக்கிட்டு அந்த கருப்பு கடலில் இழுத்துக்கிட்டு போவோம். அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவான். அந்த முயற்சி எல்லாத்தையும் ரெய்னர் முறியடிச்சிருவான். குறிப்பாக காலையே உடச்சி விடுவான். அந்த தூண்டில்காரன் காலை உடச்சி அந்த கடல் வெளியே தள்ளி விடுவான் அந்த தூண்டில்காரன். இதெல்லாம் வந்து ரொம்ப விவரிப்பான நேர்த்தியாக இருக்கும். நீங்கள் கதையாக படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தள்ளிட்ட பிற்பாடு தூண்டில்காரனை தோற்கடிச்சதான் இவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க கேட்டால் இல்லை. தூண்டில்காரன் மந்திரவாதி, கிட்டத்தட்ட 500-600 வருஷமாக உயிரோடு இருக்கிறவன். அவனுடைய நோக்கம் அந்த லெவைத்தானை கட்டுப்படுத்தி அதனுடைய ஆற்றலை பயன்படுத்துறது. அதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. இந்த இடத்துல வீழ்த்திட்டான்னு கேட்டால் இல்லை, அவன் நிச்சயமாக மீண்டும் வருவான். இப்போதைக்கு தான் அவனை தடுத்துருக்குறோம். நம்மளுடைய காலகட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒரு வேளை பிரச்சனை வரலாம், அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறத அடையாளப்படுத்திட்டு அவங்க 4 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா ஆஞ்சலோ செத்து போயிடுறான். அவனை எடுத்துகிட்டு வரத்துக்குலாம் அங்கே நேரம் இருக்காது. அதனால் அவனை அங்கேயே விட்டுருவாங்க. ஜேக்கப், இட்டாலோ, ரெய்னர், இன்னொருத்தர் வந்து ஆண்ட்ரியா, இவங்க 4 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அந்த கதவை போடிடுறாங்க. ஸோ அதன் பிறகு அது எல்லாமே அழித்து இது பண்ணுது. அந்த இடம் நீர்த்தேக்கமாக கட்டி அமைக்கப்படுது. அதன் பிறகு என்ன நடக்குங்கிறது விவரிக்கப்படும். அதாவது அதன் பிறகு ரெய்னர் அந்த நீர்த்தேக்கத்திலேயே ஒரு வேலையில் சேர்ந்துக்குவான். அங்கே இருக்கக்கூடிய நீர் பிரிப்பு வேலை, எந்தெந்த பகுதிக்கு நீர் போகணும் அப்படிங்கிறதுக்கான பிரிப்பு வேலையில் அவன் சேர்ந்துக்கிறான். ஜேக்கப் ரெய்னருடைய மகளான லோட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த லோட்டிக்கு எப்படி இந்த கதைலாம் தெரிவதுன்னா, அதாவது அன்றைக்கி ரா பொழுதில் நடந்த நீச்சல்காரனோட நடந்த சண்டைலாம் தெரிவதுன்னா ஜேக்கப் தான் சொல்லுவான். தொடர்ந்து அந்த ஆண்ட்ரியாகிறான் இல்லையா, அவன் இந்த அன்றைக்கி ரா பொழுது வெளியே வந்தவுடனே இது என்னடா அது பயங்கரமான இடமா இருக்குதுன்னு அவன் ஓடியே போயிடுவான். எங்கே போனானே தெரியாது. இட்டாலோவை பொறுத்தவரைக்கும் இட்டாலோட மனைவி வந்து செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துடும். அதன் பிறகு இட்டாலோ ஹென்ரியோட குழந்தைகளை வச்சுக்கிட்டும் தன்னோட குழந்தைகளை வச்சுட்டும் பராமரிக்க கஷ்டப்படுவான். ஆனால் ஹென்ரியோடைய ஒரு குழந்தையான மரி அப்படிங்கிறவ வந்து அவள் வீட்டு வேலைகள்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறதுனால தோராயமாக அவங்க வாழ்க்கை போகும்.
அந்த இட்டாவில் வந்து ஒரு கழுத்தச்சன் வேலையை அவன் வேறு இடத்துல போய் சேர்ந்துக்குவான். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த ரெய்னர் எப்படி செத்து போவார் அப்படின்னா, அவருக்கு வந்து அல்சைமர் வந்து ஒரு நாள் செத்து போயிடுவார். ஸோ இப்படி தான் விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இந்த இடத்துல ரெய்னர் ஏன் இந்த எங்கள் ஜெர்மனியிலேருந்து அதாவது அவருடைய பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியே வந்தாருங்கிறதும் இங்கே விவரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டச்மேன் கிரீக்கோட சம்மந்தமும் வரும். அதாவது இந்த நீர்த்தேக்கம் கட்டப்பட்ட பிற்பாடு ஒரு நீரோடை அல்லது ஒரு உபநதி அப்படிங்கிறது டச்மேன் கிரீக் அப்படிங்கிற பேருக்கு உள்ளாக்கப்படுது. அந்த நதி வந்து மோசமான விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த பகுதியில் வந்து பேச்சு அடிப்படுது. இந்த வேலையில் இருக்கிற நாளையிலேயே யார் நம்ம ரெய்னர் வந்து அந்த நீர் பிரிப்பு வேலையில் இருக்கிறனாலையா அந்த நீர்த்தேக்கத்தில் அந்த நாளையிலேயே அவனுக்கு தெரியுது, அந்த உலகம் இங்கே வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது பழகுது அந்த டச்மேன் கிரீக்குங்கிற பேரில், நம்ம அதை போய் பார்க்கணுன்னு தன்னுடைய மருமகனை சேக்கப்பை கூட்டிகிட்டு அவன் போகும்போது கண்டுக்குவாங்க. அந்த இடத்துல அந்த உலகம் கிழிக்கப்பட்டு அங்கே வெளிப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மரத்தில் மந்திர குறியீடை போட்டுட்டு வருவான் நம்ம ரெய்னர். எப்படின்னா, யாராவது அங்கே வந்தால் அந்த மந்திர குறியீடு வந்து அவங்களே திருப்பி அனுப்பிடும். அந்த டச்மேன் கிரீக்குள்ளே போகாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருப்பி அனுப்புகிற மாதிரியான விஷயமாக வந்து தடுத்துட்டு வந்துடுவான் ரெய்னர். இந்த இடத்துல ரெய்னர் இந்த மந்திரம் சார்ந்த விஷயம்லாம் எப்படி சம்மந்தப்படுறான்னா, அவன் ஜெர்மனியில் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் அங்கே சில புத்தகங்கள்லாம் அவனுக்கு கிடச்சி அவன் படிக்கிறான். அதில் ரொம்ப பழைய எழுத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிடைக்குது. இவனுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வச்சுக்கிட்டு தான் அவன் அந்த எழுத்துக்களை படிக்க முற்படுறான். அந்த பேராசிரியருக்கும் ரெய்னருக்குமே போட்டி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் கடுமையான போட்டி நடக்கும். யார் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்க ஒரு கூட்டத்தோடு சேருவாங்க. அந்த கூட்டம் நிலத்துக்கு அடிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அது ஒரு கடற்கரை மாதிரி பகுதி, அங்கே நகரங்கள்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலையை இவங்களுக்கு வைப்பாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்க என்ன வேலைன்னா, அந்த கடற்கரை நகரத்தில் ஒரு மயானம், அந்த மயானத்தில் சமாதிகள் இருக்கும். சமாதியில் ஒரு மலரும் எல்லா சமாதியிலையுமே. அந்த மலர்கள் அந்த மயானத்தில் இறந்து போனவர்களே ஆன்மாவாக கருதப்படும். அந்த மலரை ஒன்றை பறிச்சுட்டு வரணுங்கிறது தான் இவங்களுக்கு வைக்கப்படுற சோதனை. யாராருக்கு? ரெய்னருக்கும் ரெய்னருடைய தோழனாக இருக்கிற இன்னொரு பேராசிரியருக்கும். ஸோ அந்த மலரை பறிக்க போகும்போது ரெய்னர் பறிக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பறிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அதாவது பிணம் சுத்தப்படுகிற துணியை 3 முறை சுற்றி தான் அந்த பூவை பறிக்கணும். ஒருவேளை அப்படி சுத்தாமல் பறிச்சுட்டா மோசமான விளைவு ஏற்படுங்கிறது ரெய்னருக்கு தெரியும். ஆனால் அந்த தோழமையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் தான் பறிக்க பிரியப்படுவான். அப்போ ரெய்னர் கேட்பான், இந்த பூவை எப்படி பறிக்கணும்னு உனக்கு வழிமுறை தெரியுமான்னு. அதற்கு அந்த பேராசிரியர் கொஞ்சம் அகந்தியா, எனக்கு தெரியாத விஷயமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிடுவான். அதாவது ரெய்னர் வந்து அந்த பேராசிரியர் அப்படி அகந்தியாக பேசாமல் இருந்திருந்தால் இந்த பூவை பறிக்கணும்னா இப்படி அந்த பிண துணியில் 3 முறை சுற்றி தாமா பறிக்கணும், அப்படி சுத்தாமல் பறித்தோம்னா பிரச்சனையாகுங்கிறத சொல்லியிருப்பான். அவன் அகந்தையாக சொன்ன உடனே அவனுக்கு தெரியணும்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரியும் தானே, சரி போய் பறி அப்படின்னு விட்டுருவான். அவன் நேரடியாக பூவை பறிச்சிருவான். அதனால் அந்த பேராசிரியர் செத்து போயிடுவான். அதனால தான் ரெய்னருக்கு வேலை போகும். ஸோ அதன் பிறகு தான் அவன் ஜெர்மனிலேருந்து அமெரிக்கா வரும். இந்த இடத்துல தான் ஹாவர்டு கதையை நிறுத்துகிறான். அதாவது இதோட கதை முடியுது, அவன் சொல்ல வந்த கதை. இதோட இந்த நாவலுடைய 2வது பகுதி முடிவடையுது. இதுக்கு அடுத்து நம்ம 3வது பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம். அதாவது இந்த கதையின் மூலம் டச்மேன் கிரீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த இடத்துல நம்ம உலகத்துடைய திரை கிழிந்து அந்த கருப்பு கடல் இருக்கக்கூடிய உலகம் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த கருப்பு கடல் இருக்கக்கூடிய உலகம் ஒரு மர்மமான விஷயந்தான். அதாவது கிறிஸ்தவ மத சாயலிருந்து தான் கதையின் ஆசிரியர் எடுத்திருக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அதை முழுமையாக அவர் விவரிக்க கிடையாது. அந்த உலகத்தில் வந்து நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான பிரதி இருக்குது. அந்த கடல் எங்கும் அந்த பகுதி முழுவதும் நம்மளுடைய பிரதி இருக்குது. நம்மளுடைய ரகசியங்களை அந்த பிரதிகள் தெரிஞ்சிருக்கு. அந்த உயிரினங்கள் ரொம்ப உணர்ச்சிகரமானது. அவை நாம் கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதே நேரம் நம்மளை பிரதிபலிக்குது அப்படிங்கிறதையும் கதையாசிரியர் சொல்ல வராங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த கதையை கேட்ட பின்னாடி இந்த டேனும் அந்த ஆபிரகாமும் அங்கே போகாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது இந்த கதையை ஆபிரகாம் என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக நினைக்கிறான். அதாவது இந்த ஹாவர்ட் அப்படிங்கிறவன் ஒரு எழுத்தாளனாக ஆக பிரியப்பட்டவங்க இல்லையா, அதனால் அவனுக்கு நல்லாவே எழுத்து வருது, அவனால் நல்லா கதை சொல்ல முடியுது அப்படின்னு நினைக்கிறான். அதாவது இந்த கதையை அவன் உண்மைன்னு நினைக்கல. டேனை பொறுத்த வரைக்கும் டேனுடைய மனசு நமக்கு தெரியாது. ஏன்னா கதையை சொல்கிறவன் ஆபிரகாம் தாங்கிறதுனால டேன் இந்த டச்மேன் கிரீக்கு குறித்து புத்தகத்தில் படி கிடையாதுங்கிறதுல ஆபிரகாம் உறுதியாக இருக்கிறான்.
ஆனால் அவன் எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சரி, இந்த இடத்துல டச்மேன் கிரீக்கை நோக்கி அந்த மலையிலேயே டேனும் நம்ம ஆபிரகாமும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணம் வந்து நல்லா தெளிவாகவே நம்ம ஆபிரகாமால் விவரிக்கப்படும். வழியில் என்னென்னத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த வரைபடத்தில் எங்கே அந்த டச்மேன் கிரீக்கை அடையாளம் கண்டாங்களோ அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு வெளியேறலாம் அப்படின்னு டேன் நினைக்கும் போது நம்ம ஆபிரகாம் டேனுக்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். டச்மேன் கிரீக்கு குறித்து உனக்கு எப்படி தெரியும்? நீ நிச்சயமாக புத்தகத்தில் படிச்சுன்னு என்கிட்ட சொன்ன, அது உண்மை கிடையாது, நீ உண்மையிலே எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கிட்ட நம்ம ஆபிரகாம் கேட்குறான். அதற்கு டேன் மலுப்பலாக தான் பதில் சொல்கிறான். குறிப்பாக ஒரு கோவமாக, நீ என்ன சொல்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியிலேருந்து சட்டுன்னு இறங்கி இவனுடைய மீன்பிடி சாதனங்கள் இருக்கக்கூடிய பெட்டியவும் அவனுடைய தூண்டிலையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு படப்படன்னு டச்மேன் கிரீக் எங்கே இருக்குதோ அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்றான். நம்ம ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இதை அவன் மறைக்கணும்னு கூட நினைக்கிறான். எங்கே படிச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதன் மூலம் தெரிஞ்சுக்கின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் டேன் மீது இவனுக்கு ஒன்றும் கோலம் கிடையாது. ஸோ அதனால் அடுத்த கட்டமும் அந்த டேன் போன பிற்பாடு இவன் இறங்கி இவனுடைய தூண்டில் மற்றும் இருக்கக்கூடிய, அதாவது தூண்டிலுக்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய பெட்டியை தூக்கிட்டு பின்னாடியே போகிறான். முன்னாடி போயிடுறான் யார், டேன். இவன் பின்னாடி போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிறு நதி, அதாவது அந்த டச்மேன் கிரீக்குங்கிற நதியை சென்றடைகிறான் நம்ம ஆபிரகாம். குறிப்பாக அந்த நதியில் இருக்கிற தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்குது, ஒளியை பிரதிபலிக்காத மாதிரி இருக்குது. இது எதுவுமே பிசிறு தட்டில் ஆபிரகாம் பொறுத்து இருக்கலாம். ஆவாடு சொன்ன கதையோடு அவன் பெருசாக பொருத்தி பார்த்துக்கல, ஆவாடு நல்ல கதை சொல்லி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறான். போகிறாங்க ரெண்டு பேரும், உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த டச்மேன் கிரீக்கோடைய மேல் பகுதியை நோக்கி போகிறாங்க. முன்னாடி டேன் போகிறான், ஹாவார்டு பின்னாடி போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே அங்கே சில மீன்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மீன் வகைகள்லாம் வந்து ஆபிரகாம் விவரிக்கிறான். சரி, தூண்டில் போடுவோம்ட்டு இவன் ஒரு பக்கம் நின்று தூண்டில் போடுறான், டேன் ஒரு பக்கம் தூண்டில் போட்டிருப்பான். இந்த ஆபிரகாம் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிக்கலான்னு பிடிச்சி இழுக்கும்போது ஒரு மீன் மாட்டும். ஆனால் அந்த மீன் ரொம்ப விகாரமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதனுடைய பற்கள் வந்து ஒரு கொடூர மீனுடைய பற்கள் எப்படி இருக்குமோ, அதாவது இந்த தாடையிலேருந்து அந்த தாடை வரைக்கும் கிழிஞ்ச மாதிரியான இதில் இருக்கும். அதாவது ஆழ்கடலில் ஒளியே படாத இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மீனாக இருக்கும். அந்த மீன் எப்படா இந்த சாதாரண ஓடை மாதிரி இருக்கிறதுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற வியப்பு நம்ம ஆபிரகாமுக்கு இருக்கும். அந்த மீனை தூக்கி கரையில் போடுவாங்க, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அது வேலை செய்வாங்க. அப்படி போடும்போது அந்த மீனை பார்த்துட்டான்னு சொல்லுவான், அந்த மீன் பிடிப்பு குறிப்பில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, என்னுடைய தாத்தா குறிப்பிட்ட போல தான் இருக்குது அப்படிமா டேன். அப்போ தான் இந்த டச்மேன் கிரீக்கை குறித்து டேன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத டேன் சொல்லுவான் ஆபிரகாம்கிட்ட, எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த மீனை பார்த்த பிற்பாடு, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மீன் இந்த மாதிரியான சிறு நதியில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு. டேனுடைய தாத்தா வந்து மீன் பிடிக்கிற பழக்கம் உடைய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே மீன் பிடிக்க போனாலும் அதை குறித்தின குறிப்பை எழுதி வைக்கிறது அவருடைய வழக்கம். ஒரு நோட்டு புத்தகத்தில் அவர் அந்த விஷயங்களை எழுதி வைக்கிறார். குறிப்பாக என்னென்ன மீன்கள் கிடைக்கும், அங்கே ஏதாவது முக்கியமான நிகழ்வு நடந்தால் அதை குறித்தும் அவர் எழுதுவார் போல இருக்குது. அந்த நோட்டு புத்தகம் நேரடியாக நம்ம டேனுக்கு வர கிடையாது. அது ஒரு அதாவது டேனுடைய அத்தைக்கு போயிருக்குமோ என்னமோ, அத்தையோடைய மகள் மார்ட்டின்னு நினைக்கிறேன், அவளுக்கு போகுது. அவன் யாருமே மீன் பிடிக்கிற பழக்கத்தை பெருசாக கண்டு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம டேன் வந்து அவனுடைய குடும்பத்தை இழந்த பிற்பாடு இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து மீன் பிடிக்க போகிறான்னு தெரிஞ்ச பிற்பாடு இந்த மீன்பிடி குறிப்பு வந்து, அதாவது தாத்தாவுடைய குறிப்பு வந்து டேனுக்கு உதவுன்னு நினச்சி அந்த மார்ட்டின் அப்படிங்கிற அந்த பெண்மணி நம்ம டேனுக்கிட்ட அந்த குறிப்பை கொடுக்குறா. இது ஒரு வேளை உனக்கு உதவலாம், இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதாவது யாருமே படிக்கல அந்த விஷயத்தை, மொத டேன் தான் படிக்க போகிறான் அவனுடைய தாத்தாவுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல டேனுமே வந்து அந்த குறிப்பை முதல்ல படிக்கலை. அவன் வந்து இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அந்த விபத்து நடந்த இடத்துல போய் மகிழ்வந்தை நிறுத்திட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளையில் அதை எடுத்து லேசாக படிக்கிறான். அப்போ அவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அது என்னென்னா, டச்மேன் கிரீக் அப்படிங்கிற இடத்துக்கு இவனுடைய தாத்தா மீன் பிடிக்க போயிருக்காரு. அங்கே அவருடைய மனைவி, அதாவது ஈவான்னு குறிப்பிடப்படும், ஈவான் தான் நினைக்கிறேன், டேன், தாத்தா,
தாத்தா அவருடைய மனைவியை சந்தித்து தான் அங்கே குறிப்பிடுவார். ஆனால் டேனுடைய தாத்தாவின் மனைவி ஏற்கனவே செத்து போயிருப்பாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படி இருக்க 10 வருஷம் கழித்து டச்மேன் கிரீக்கில் எப்படி தாத்தா தன்னுடைய மனைவியை சந்திக்க முடியும் அப்படின்னு அந்த நாட்குறிப்பில் ஏதாவது பிறழ்வு இருக்குதா, தேதி மாற்றி போட்டுக்கிறாங்களான்னு அவன் சோதனை பண்ணி பார்க்குறான். இல்லை, சரியாக தான் எழுதிக்கிறாரு. அப்போ ஈவா அப்படிங்கிற தன்னுடைய பாட்டியை தன்னுடைய தாத்தா அங்கே சந்திச்சாருன்னா அப்போ தன்னுடைய குடும்பத்தையும் தன்னால் சந்திக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது. யாருக்கு? டேனுக்கு. அவன் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தை தொலைச்சதில் அதீத வழியில் இருக்கிறான். அவன் எங்கேயாவது ஒரு வடிகால் கிடைக்குமா, அதாவது இந்த வழியை போக்கிக்க அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். அப்போ இந்த விஷயம் கிடைச்ச உடனே தான் இந்த மீன்பிடி காலத்தில் ஆபிரகாமை கூட்டிக்கிட்டு டச்மேன் கிரீக்கு நாம் மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே நம்ம ஆபிரகாமை கூட்டிக்கிட்டு இந்த டேன் வந்திருக்கிறாங்கிறது இங்கே புரிய வைக்கப்படும். இந்த விஷயத்த டேன் வந்து நம்ம ஆபிரகாம்கிட்ட சொல்லுவான். டேனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிக்கிட்டதா தான் ஆபிரகாம் நினைக்கிறான். ஏன்னா டேன் வந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்ததில் அதீத ஒரு மன வழியில் இருக்கிறதுனால இந்த எண்ணத்துக்குள்ள அவன் விழுந்ததில் ஆச்சரியப்படுறது எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆபிரகாம் புரியுது. இந்த இடத்துல டேன் என்ன பண்ணுறான்னா அடுத்த கட்டமாக அவன் மேலும் அந்த டச்மேன் கிரீக்கில் மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். யாரை விட்டுட்டு? நம்ம ஆபிரகாமை அந்த மீன் இருக்கிற அந்த இடத்துலையே விட்டுட்டு இவன் முன்னேறி போகும். இவன் கூப்பிட்றான், டேன் நில்லுடா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அவன் எந்த இதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு முன்னே போயிடுறான். அந்த இடத்துல இவனுக்கு புரியல நம்ம ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறதுன்னு. உடனே அந்த மீன் இருக்குது இல்லையா, விகாரமான மீன், அதை அந்த இடத்துலையே நம்ம கட்டி வச்சுட்டு போவோம்ட்டு அந்த மீன்பிடி தூண்டில் நரம்பு அறுத்து ஆத்துக்கல்லையே வச்சு அழுத்திவிட்டு போலான்னு திரும்பும்போது தூரத்தில் ஒரு பெண்மணி உடைகள் அற்று இருப்பதை பார்க்குறான். அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆபிரகாமுடைய மனைவி. அவள் பேர் வந்து மரியா, சரி மேரின்னு நான் குறிப்பிட்றேன், தப்பாக இருந்தால் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேர் தானே மேரி. அவன் அப்படியே இருக்கா, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழுமையாக, ஆனால் உடைகள் அற்று அவன் நிற்கிறா. அந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஆபிரகாமுக்கு பெரிய வியப்பு. அதாவது இப்போ தான் புரியுது, ஆவேர்டு சொன்ன கதை ஒன்றும் பொய் கிடையாது, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமான இடம் தான் பழகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவன் மேரியை நெருங்கி போகிறான். மேரியும் இவன் அடையாளம் கண்டுட்டு பேசுகிறா. ஆனால் அந்த இடத்துல ஒரு உணர்வு பெருக்கமாகி 2 பேரும் சேர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு விவரிப்பு வரும். ஆனால் சேர்ந்த பிற்பாடு வித்தியாசமான விஷயத்த ஆபிரகாம் பார்ப்பான். அதாவது அவளுடைய கண் வந்து பொன்னிறமாக இருக்கிறதும், அவளுடைய கண்ணில் இருக்கிற அந்த கரு திட்டு, அதாவது அந்த கண்மணி வந்து ரொம்ப அதீத அடர் கருப்பில் இருக்கிறதையும் பார்ப்பான். பார்த்தோடனே இவன் விலகி போவான். அவனுக்கு ரொம்ப ஒரு வியப்பாக தான் இருக்கும். அந்த இடத்துல அவன் என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த இடத்துல அவன் டேன் வந்து அவனுடைய குடும்பத்தை சந்திப்பானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்போம். அந்த மாதிரி தான் கேட்பான். அதுக்கு உனக்கு நீ அந்த விஷயத்தை நீ பார்க்கணுன்னு நினைக்கிறியான்னு மேரி கேட்பா. ஆமாங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ என் பின்னாடியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரி முன்னாடி போக, அதாவது அந்த டச்மேன் கிரீக்கோடைய மேல் பகுதியை நோக்கி போக, பின்னாடியே நம்ம யார் ஆபிரகாமும் நடக்க ஆரம்பிப்பான். இதை தொடர்ந்து மேரி பின்னாடியே நம்ம ஆபிரகாம் போகிறான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான், அதை எடுத்துக்கிட்டே தான் அவன் போகிறான். அப்படி போய் அந்த கருப்பு கடல் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வந்து அங்கே நிறையா கயிறு கட்டி இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். அதில் ஒரு கயிறு மட்டும் ஒரு பாறையில் போய் சுற்றி இருக்கும், அதாவது 2 சுத்த 3 சுத்த சுற்றி இருக்கும். அந்த கயிறுடைய மறுமுனையை போய் பார்க்கும்போது அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு அந்த பாறையோட ஒரு நங்கூரம் போல் இருப்பான். அவன் வேறு யாரும் கிடையாது, அவன் நம்ம மீனவன், அதாவது அந்த தூண்டில்காரன், மந்திரவாதி, விருந்தினன் அப்படின்னு சொல்லப்படுறவன் தான். அவனை தானே நம்ம ரெய்னரும் அவங்க கூட இருந்த 4 கூட்டாளிகளும் வந்து கடலில் அடித்து தள்ளுவாங்க. ஸோ அந்த இடத்துல கடலில் அடித்து தள்ளும் போதே ரெய்னர் வந்து ஒன்று சொல்லியிருப்பான், நம்ம முழுமையாக இந்த மீனவனை நம்ம தோற்கடிக்க கிடையாது, அவன் அழிஞ்சு பார்க்க மாட்டான், அவன் மீண்டும் வருவான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தியிருப்பான். ஸோ அதன்படியே இந்த மீனவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அதாவது ரெய்னர் அடித்து தள்ளின பிற்பாடு இத்தனை காலத்தில் அந்த கடலுடைய ஆழத்துக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போதுமான அளவு சக்தியை பெற்றிருக்கிறான். அது எப்படி பெற்றான் ஏது அப்படிங்கிறது இங்கே விவரிக்கப்படாது. அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டுமே அந்த மிருகத்தை, அந்த தூண்டிலில் மாட்டிருக்கிற அந்த லெவாய்தான் அப்படிங்கிற மிருகத்தை தோராயமாக பிடிச்சி கரையோடு கொண்டு வந்து மோதி இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறான். அந்த மிருகம் அந்த தூண்டிலேருந்து வெளியேறாத மாதிரி. அதே நேரம் இவனுடைய மார்பின் குறுக்காதான அந்த தூண்டில் கயிறு வந்து விழுந்தது. இவனும் அந்த தூண்டில் கயிறு வந்து விடுபட முடியாது. இது எப்படின்னா,
இவனாலையும் அந்த மிருகத்தையும் விட முடியல, இவனும் அந்த கயிறுலேருந்து விடுபட முடியல. அதாவது ஒரு இருதலை கொள்ளி தன்மையில் தான் அவன் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து டான் இருப்பான். அவனுடைய மனைவி 2 குழந்தைகள், அவனுடைய மனைவி பேர் சோபின்னு நினைக்கிறேன், இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ஆபிரகாம் பார்க்குறான். அதே நேரம் மேரி போய் ஒரு பாறைக்கிட்ட உட்கார்ந்து அந்த தூண்டில்காரன் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அவள் உக்காந்துக்கிட்டே இருப்பாள். ஸோ இந்த இடத்துல டேனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கும்போது, டேன் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இதே இடத்துல இருக்க பிரியப்படுறான். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமையும் இங்கே இருக்கும்படி அவன் வற்புறுத்துறான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியாக தெரியக்கூடிய அந்த உருவமும் சரி, இந்த டேனுடைய மனைவியாக தெரியக்கூடிய இவங்கெல்லாம் உண்மையானவங்க கிடையாது, இவங்க வெறும் பிரதிபலிப்பானவங்க, நம்மளுடைய உண்மைகள் நம்மளுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இவங்க பிரதிபலிப்பானவங்க, இவங்க உண்மையான கிடையாது அப்படிங்கிற ஒரு மன புரிதலுக்கு ஆபிரகாம் வந்திருப்பான். ஸோ அதனால் அவன் இங்கே இருக்க பிரியப்பட மாட்டான், இவன் இங்கேருந்து போக தான் பிரியப்படுவான். ஆனால் டேன் தடுப்பான். இல்லை, நீ இங்கே இருக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல நாம் இந்த மீனவனுக்கு உதவணும். இந்த மீனவன் அவனுடைய குழந்தையும் மனைவியும் தொலைச்சவன். இவ்வளோ காலமாக போராடி அவன் மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு பலர்கிட்டையும் புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவன் படித்து இங்கே இந்த மிருகத்தை வந்து பிடிச்சி, அதாவது அந்த லெவாய்த்தான் அல்லது இன்னும் பேர்லாம் சொல்லப்படும், அதுக்கு வேறு பேர், அந்த மிருகத்தை பிடிச்சி அதை கட்டுப்படுத்தி அவன் நினச்ச விஷயத்தை சாதிக்க நினைக்கிறான். அவனுக்கு நம்ம உதவுவதன் மூலம் நாம் இழந்ததையும் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த டேன் வந்து அடையாளப்படுத்துகிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு இது எல்லாமே பிழையாப்படும். அதனால் அவன் அங்கேருந்து வெளியேற முற்படுவான். இல்லைப்பா, இது எனக்கு சரியாக படலை, நான் ஒருவேளை மேரியை சந்திக்கணும்னு பிரியப்பட்டேன்னா நான் செத்து போன பின்னாடி நான் மறு உலகத்தில் போய் சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஆபிரகாம் அடையாளப்படுத்துவான். ஆனால் டேனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மறு உலகம் அப்படின்னுவான். அதாவது மதவாதிகள் சொல்லக்கூடிய மறு உலகம் இதுதான், அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆபிரகாமால் டேனுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நிஜமாக பார்த்துட்டுதாவே நினைப்பான். எந்த ஒரு சந்தேகப்படும்படியான எந்த கேள்வியும் அவன் முன்வைக்க மாட்டான். இவங்க உண்மையிலேயே உன்னுடைய மனைவி தானா குழந்தைங்க தானான்னு ஆபிரகாம் கேட்கும்போது அவனுக்கு கோபம் தான் வரும். ஏன்னா இதுதான் உண்மையான மனைவி, இதுதான் குழந்தைகள் அப்படின்னு அவன் நம்புவான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் அங்கேருந்து போகணும்னு பிரியப்படும் போது டேன் தடுக்க முற்பட்டு கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான். அதாவது இந்த இடத்துல டேன் ஆபிரகாமை அடித்து வீழ்த்தி அவனோட சக்தியை அந்த மீனவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். யாரோட சக்தியை? ஆபிரகாமுடைய சக்தியை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் கையில் ஒரு சின்ன கத்தி வச்சுருப்பான் இல்லையா, ஆபிரகாம் வந்து தடுப்பான். வேண்டாண்டா, நம்ம சண்டை போட வேண்டாம், நான் என் வழியில் போகிறேன், நீ உன் வழியில் இருந்துக்குங்கிற மாதிரி அவன் பேசுவான். ஆனால் டேன் கேட்குற மாதிரி இருக்க மாட்டான். அதனால் ஆபிரகாம் வந்து சண்டை போடும்போது மார்பில் ஒரு கோடு கிழிச்சிருவான், அதாவது கத்தியில். அது ரத்தம் வெளிப்படும். இப்படி ரத்தம் வெளிப்பட்ட உடனே அங்கே ஒரு உண்மை வெளிப்படும். அது என்னென்னா, டேன் தன்னுடைய மனைவியாகவும் குழந்தையாகவும் பார்த்தா இல்லையா, அந்த 3 பேரும் டேனை நெருங்கி போய், குறிப்பாக அந்த விஷயம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் திரைப்படத்தில் காட்சியாக விவரிக்கப்பட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும். அவனை அப்படியே கடித்து கொதறி சாப்பிடுவாங்க. இதை பார்த்த உடனே ஆபிரகாம் பயம் வந்துடும். அவன் அங்கேருந்து ஓட்டம் பிடிப்பான், திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுவான். அவன் பாட்டுக்கு கண்ட மீனுக்கு எங்கடா வழின்னு பார்த்துட்டு ஓடுவான். அதாவது நம்ம எந்த வழியாக வந்தன்னு கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஓடுவான். அந்த ஓடையை நோக்கி, டச்மேன் க்ரீக்கை நோக்கி அவன் ஓடுவான். ஓடி விழுந்து நடுவில் அந்த அவனுடைய மனைவியாக அறியப்படுகிற அந்த மேரி இருக்கிற இல்லையா, அவள் வந்து இவனை தடுக்க முற்படுவா. யாரை? நம்ம ஆபிரகாமை. ஆனால் அவளையும் அடித்து தள்ளிட்டு ஒரு வழியாக கண்ட இடத்துலையும் அடிப்பட்டு கை கால் முறிஞ்சி அப்படிங்கிற மாதிரி அடி பட்டதாவளையும் பட்டுரும், நிறைய எலும்புகள் முறிஞ்சு போயிடும். அவன் போய் ஒரு வழியாக அந்த டச்மேன் க்ரீக்குடைய நதியில் விழுந்து பல பாறைகள்லையும் மோதி கரை சேர்ந்துருவான்னா கரை சேர்ந்து மயங்கிடுவான். அந்த பக்கமாக 2 பசங்க பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுட்டு ஏதோ ஒரு போதைப் பொருளில் பயன்படுத்துறதுக்கு வந்தாங்களா என்னமோ, அப்படி தான் அவன் விவரிப்பான். அப்படி வந்த 2 பசங்க இவனை கண்டெடுப்பாங்க. ஸோ அதன் பிற்பாடு நம்ம ஆபிரகாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். இந்த சிகிச்சை அளிக்கப்படும் போதே காவல்துறையினர் வந்து டேனை தேட ஆரம்பிப்பாங்க இந்த டச்மேன் க்ரீக் பகுதியில். அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா டேன் எங்கே போனானே அவங்களுக்கு தெரியாது. டேனை குறித்து நம்ம ஆபிரகாம்கிட்ட விசாரிக்க வருவாங்க. அதாவது இவன் அடிபட்டு ஒரு வகையான நினைவிழந்த தன்மையில் இருக்கும்போது இவன் பார்த்த காட்சியெல்லாம் பெணாத்துவான். ஆனால் நினைவு வந்த பிற்பாடு இந்த கதையெல்லாம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இப்படி தான் நான் அந்த உலகத்துக்கு போனேன், அங்கே டேனை வந்து அவனுடைய மனைவியாகவும் குழந்தையாகவும் இருக்கிறவங்க கடிச்சு தின்ட்டாங்கன்னு சொன்னால் நம்ப போகிறாங்க. அதனால் நான் அந்த டேன் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பொய்யை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அதில் உண்மையை கலந்து சொல்லணும் அப்படிங்கிறது இங்கே அடையாளப்படுத்தப்படும்.
அப்படிங்கும்போது டேன் வந்து அவங்களுடைய தாத்தாவுடைய மீன்பிடி புத்தகத்தில் இந்த இடத்துல அவனுடைய தாத்தா அவனுடைய பாட்டியை சந்தித்து தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நோக்கத்திலே டேன் இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தான். இதெல்லாம் நான் ரொம்ப தப்புன்னு சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. அவன் பின்னாடியே நான் போனேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வந்து இந்த டச்மேன் க்ரீக்கில் விழுந்துட்டேன், அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவன் பொய்யே சொல்லிவிடுவான். சொன்ன உடனே இவனை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் அடிப்பட்டு பயங்கரமாக அடிப்பட்டு தான் வந்திருக்கான். ஸோ அதனால் இவனை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இவன் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிடுவான். ஸோ இதன் பிற்பாடு ஆபிரகாம் மீன் பிடிக்க போகணும்னு நினைப்பான். ஆனால் அவனால் முடியாது. அவனால் மீன் பிடிக்க போக முடியாது. ஏன்னா அந்த மீன் அவன் அந்த பெரிய கொடூரமான மீனை பிடிச்சதுலேருந்து அவனுக்கு மீன் பிடிக்க போகவே கை தயங்கம், மீன் பிடிக்கவே போக மாட்டான். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழிஞ்சு போயிடும். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஓடை இருக்கும். அந்த வீட்டுக்கு அருகில் ஒரு அண்டை வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு புதிய குடும்பம் குடி வரும். ஸோ அந்த குடும்பத்தில் சேடி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் இருப்பாள். சின்ன பொண்ணில் எத்தனை வயசு இருக்கும், ஒரு 10-11 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொடிசல்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் இருந்தால் அந்த பிள்ளை மீன் பிடிக்க போகும். இந்த விஷயத்தை நம்ம ஆபிரகாம் கவனிப்பான். அந்த குடும்பத்தோடு இவன் நட்பை ஏற்படுத்திக்குவான். ஏன்னா இவனுக்கு மீன் பிடிக்கிறது பிடிக்கும், ஆனால் அவனால் மீன் பிடிக்க இப்போ போக முடியல. ஸோ அந்த குடும்பத்தோட நட்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த பொடிசிலோடையும் அவங்க அப்பனோடையும் சேர்ந்து இவன் அப்பப்போ மீன் பிடிக்க போவான். இவனுடைய வாழ்க்கையை ஒரு வகையான மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏற்படுற பாதிப்புலேருந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுல திறமசாலியாக இருக்கான். அதாவது தன்னிலையை முறையாக பாதுகாத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதீத உணர்ச்சிக்குள்ளே போய் தன்னையே அழித்து கொள்ளக்கூடியவனா அவன் இல்லை அப்படிங்கிறத இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது. இதன் பிற்பாடு இவன் ஜேடியோட மீன் பிடிக்க போகிறான். ஜேடியோட அப்பாவோட நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற காலத்துலேயே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஜேடியும் அவருடைய குடும்பத்தார் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, இந்த நம்ம ஆபிரகாம் கிட்ட அவங்களோட வீட்டை வந்து கவனிச்சிட்டு இருங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க ஏதோ கல்லூரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துக்கு மழை காலம், பயங்கரமாக மழை பெய்யும். மழை வந்து சாதாரண மழை கிடையாது, பெரிய மழை. இவங்க வீட்டு பின்னாடியே ஒரு சின்ன ஓடையோ ஒரு சிறு நதியோ இருக்குது இல்லையா, அதில் தண்ணி ஏகப்பட்டது வரும். அப்படி தண்ணி வந்தால் இவங்க வீடு எல்லாம் வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரி ஆகிடும். அந்த பகுதியே முழுவதும் தண்ணியாக நிரம்பிடும். ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி நம்பக்கூடிய நிகழ்வுலாம் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு நிறையா தண்ணி வருது. இவன் அந்த பக்கத்து வீட்டை பார்த்துக்கிட்டு இவன் வீட்டில் இருக்கிறான். பொழுது வருது. சரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோன்னு அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டரை எடுத்து வச்சு அவன் வெளியிலேயே முட்டைகளை உடச்சி போட்டு சமைச்சிட்டு அதுக்கு எண்ணெய் விடுவோம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் எண்ணெய், அதாவது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான எண்ணெய் பட்டலது அது எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் நுழைஞ்சதை நம்ம ஆபிரகாம் பார்க்குறான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம டேன் வந்து அந்த உலகத்தில் செத்து போயிட்டான் இல்லையா, அவனுடைய பிரதியாக இருக்கக்கூடிய டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த டேனே அப்படி ஆகிட்டான்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்காங்க, எனக்கு புரியல. அந்த டேன் அங்கே வந்துடுவான். என்ன நண்பா, நல்லா இருக்கிற போலக்குது அப்படின்னு இவங்ககிட்ட பேச்சு கொடுப்பான். இங்கே எப்பட்றா வந்தான், அந்த உலகம் டச்மேன் க்ரீக்கில் தானே வெளிப்படுது, இங்கே எப்பட்றா நடந்துச்சு அப்படிங்கும் போது அந்த டேனே சொல்லுவான், இந்த அதீத மழையானது அந்த திறப்பை ரொம்ப பெருசாக மாற்றுறது, அதன் மூலம் இந்த தண்ணியின் வழியாக உன்னை தேடிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறத அந்த டேன் அடையாளப்படுத்துவான். அதாவது டேன் தன்னுடைய மரணத்துக்கு ஆபிரகாமை தான் குறை சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சடாரணத்தை கையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஸ்ப்ரே பாட்டில் வந்து அவன் மேலே அடிச்சிடுவான். யார் மேலே? டேன் மேலே அடித்த உடனே இவன் கையில் இருக்கிற மெருகுபத்தியோடு சேர்ந்து அந்த நெருப்பு பிடிச்சிக்கும் டேனுக்கு. அவன் நெருப்பு பிடிச்சிட்டு போய் தண்ணியில் குதிச்சிடுவான். தண்ணியில் குதித்த உடனே நம்ம ஆபிரகாம் என்ன பண்ணுவோம், வீட்டெல்லாம் சாத்திட்டு மேல், அதாவது முதல் தளத்துலேருந்து மேல் தளத்துக்கு போயிடறான்னு நினைக்கிறேன், அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். மேல் தளத்துலேருந்து போய் எட்டி பார்க்கும்போது அங்கே அந்த இரவில் தண்ணியில் நிறையா பேர், அதாவது அந்த வேறு உலகத்தை சேர்ந்த, அதாவது அந்த மாறுபட்ட உலகத்தை சேர்ந்த நிறையா அந்த பிரதி மனிதர்கள் வந்திருப்பாங்க. அதில் மேரியவும் நம்ம ஆபிரகாம் பார்ப்பான். மேரியோட 2 குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அம்மா மூக்கு இருக்கிறதா நம்ம ஆபிரகாம் சொல்லுவோம். அதாவது ஆபிரகாமுடைய அம்மாவுடைய மூக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் வந்து அந்த மேரியோடு அங்கே சேர்ந்தான் இல்லையா, ஸோ அதில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கிற மாதிரி அந்த வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் பிற்பாடு அன்னைக்கு விடிஞ்ச பிற்பாடு அங்கே வந்து படகளை வந்து காவல்துறையினர் இவனை மீட்டுட்டு போகிறாங்க. இதோட கதை முடியுது. அதாவது இந்த கதை இந்த இடத்துல முடியுது. அதாவது என்ன சொல்கிறது, அந்த உலகம் என்ன ஏதுன்னு
பெருசாக நமக்கு விளக்கப்படாமல், அதே நேரம் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்கள்லாம் இருந்து நம்ம ஆபிரகாம் தப்பிச்சானா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஆனால் அவன் மீன் பிடிக்க போனதில் மோசமான ஒரு விஷயத்தோட தன்னை கோர்த்து கொண்டான் அப்படிங்கிறது வந்து இங்கே சிக்கலாக ஆயிருக்கு. ஒருவேளை அவன் மீன் பிடிக்க போகாமல் இருந்திருந்தால் அவன் மன வருத்தத்திலேயே சீக்கிரம் செத்து போயிருக்கலாம். அவன் மீன் பிடிக்க போனது அவனை காப்பாற்றிருந்தாலும் இப்போ அவனை ஒரு மாபெரும் சிக்கலில் மாட்டி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தான் வந்து இந்த கதை எட்டுகிறது. இதோட இந்த நாவலும் முடிவடையுது. மேலும் இந்த கதை எனக்கு என்ன அனுபவம், இதுக்கு என்ன ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை உண்மையிலே நல்லா நேர்த்தி எழுதப்பட்டிருக்கு. இதை பலரும் பாராட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கதையில் வந்து என்னதுன்னா, இல்லை இதனுடைய மத்திய பகுதி நல்லா இருக்குது, ஆனால் மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. காஸ்மிக் ஹாரரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை பொறுத்தவரைக்கும் இது நல்ல கதை. இதுக்கு வந்து 5க்கு 3 மதிப்பெண் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு தகுதியான ஒரு கதை. உண்மையிலேயே நீங்கள் இதை படிக்கப்பட்டினா படிக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. இதை தொடர்ந்து இன்னுமே வித்தியாசமான ஆங்கில நாவல்களை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி படிக்கும்போது அந்த கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் காமிக்ஸ் கதைகளோடு மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க போகிறேன்.